அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சாகை பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் நமே மகிழ்ந்து விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் கருணயா கமலாமிவான்யாம் உதாஹமனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமாளுடைய ஒரு கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த அந்த திருப்பாவினுடைய அனுபவம் நடந்தே வருகிறது பார்க்கிறோம். ஆண்டாள் எம்பெருமானை அடைவதற்காக அவனை திருப்பள்ளி உணர்த்தி அவன் திறத்திலே நான் உனக்கு கைங்கரியம் செய்வதே எனக்கு புருஷார்த்தம் அப்படின்னு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கிலே, உயர்ந்த நோக்கிலே எம்பெருமானை அடைவதற்கான ஒரு முயற்சியிலே இறங்கினாள்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இறை அனுபவத்திற்கு துணையாக 10 பாகவதர்களை எழுப்பினாள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பாகவதர்களை எழுப்பின பிறகு நேர எம்பெருமானைத்தானே எழுப்ப வேண்டும். எல்லாரும் ஒரு குழுவாக திரண்டார்கள். 5 லட்சம் குடிப்பெண்களும் நேரே போய் நந்தகோபன் திருமாளிகைக்கு போய் நந்தகோபனுடைய கோயில் காப்பான், வாசல் காப்பான் முதல்வரை விட்டெல்லாம் அனுமதி வாங்கி கொண்டு அந்த திருமாளிகை உள்ளே எழுந்துடன் இருக்கக்கூடிய நந்தகோபன், யசோதை பிராட்டி, கண்ணன் பெருமான், பலராமன் இவர்களை எல்லாம் எழுப்பினாள்னு பார்க்கிறோம். இந்த 4 பேரும் எப்போ எழுப்பினாள்னா அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும்ன்ற பாசரத்திலே எழுப்பினாள்னு பார்க்கிறோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது முந்து மத கழித்தன்னு சொல்லக்கூடிய பாசுரம். அம்பரமே தண்ணீரே பாசுரத்துல எழுப்பக்கூடிய காலத்திலே முதல்ல நந்தகோபனை எழுப்பினாள். நந்தகோபனை எழுப்பினக்கூடிய காலத்திலே அவரோட ஒரு குறிப்பு, முகக்குறிப்பினாலே தன்னை அனுமதித்தை போல இருக்கிறது. அதனால் அடுத்த கட்ட போய் யசோதை பிராட்டியை எழுப்பினார்கள். சரி, யசோதை பிராட்டியும் ஏதோ முகக்குறிப்பு தொன்படவே சரி தனக்கு அனுமதி பிரதானம் பண்ணினான்னு நினைத்து கொண்டு கண்ணன் பெருமானையும் எழுப்பினார்கள். அம்பரமூடரு துவங்கி உலகளந்து ஒம்பரகோமானே உறங்காது எழுந்திராய்னு கண்ணன் பெருமானையும் எழுப்பினார்கள். கண்ணனிடத்துல எந்த விதமான ஒரு அனுமதி பிரதானமும் கிடைக்காத காலத்தாலே என்னவாக இருக்கும் என்று யோஜனை பண்ணக்கூடிய காலத்திலே நம்பி மூத்த பெறான்னு சொல்லக்கூடிய பலராமன் அவனை முன்னிட்டு கொண்டுதானே நம்மிடத்திலே வர வேண்டும், அது இல்லாத வந்தீர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே உடனே நம்பி மூத்த பிரானாக இருக்கக்கூடிய இந்த பலராமனை எழுப்பினார்கள்னு பார்த்தோம். உண்மையும் நீயும் உறங்கா இல்லை உறங்கேன்னு சொல்லி அந்த பலராமனையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்பினார்கள்னு பார்க்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் 4 பேரை எழுப்பின உடனே கண்ணன பெருமானுடைய அந்த ஒரு சேர்த்தி கிடைச்சுடுத்தா அப்படின்னு பார்த்தால் இவர்களுக்கு அவ்வாறும் கிடைக்கவில்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலத்திலே முக்கியமா இப்படி ஒரு எம்பெருமானுடைய ஒரு சேர்த்தி நடக்க வேணும் அப்படின்னால் அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் வேணும். அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் இவர்களுக்கு இல்லை. அதனாலே இந்த உந்துமதகளின் பாசுரத்தின் மூலம் அந்த நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள்னு காட்டக்கூடியதா எமர்கிறது. உந்துமதகளின் தன் ஓடாத தோல் வழியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின் நாய் அந்த கமழும் குழலி கடைதிரமாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மதவி பந்தல் மேல் பல்கார் விலினங்கள் கூவினகான் வந்தார் விரளி உண்மை துணந்தேர் பாடன் சிதாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து. உலகத்தில் நம்ம லோகத்துல நிறைய கல்யாணங்கள் அப்படின்னு பார்க்கிறோமே. கல்யாணங்கள்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த கல்யாணத்துக்கு பலவிதமான விஷயங்கள் தேவைப்படக்கூடியது. கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும், கல்யாணத்தை இது பண்றதுக்கு உறவினர்கள் சுற்றத்தவர்கள்லாம் வேணும், முக்கியமா மாப்பிள்ளை வேணும், ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லக்கூடியது.
இந்த இடத்துல இவர்கள் கண்ணனை அடைய வேணும்னு நினைக்கக்கூடிய காலத்துல எப்படி இருந்ததுன்னா சிசுபாலனுடைய நினைவை போலே இருந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். சிசுபாலன் என்ன நினைக்கிறான்? கண்ணாளம் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் பின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து. சிசுபாலன் சொல்லக்கூடிய என்ன பண்றான்னா ருக்மிணி பிராட்டிய கல்யாணம் செய்து கொள்ள வேணும்னு விரும்பினான். ஆனால் ருக்மிணி பிராட்டி கண்ணன் பெருமானையே கடிமணம் புரிய வேணும்னு அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். கண்ணனை பார்த்ததில்லை. கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் காதார கேட்டிருக்கிறாள். அதனால நினைத்தாள் கண்ணனையே நாம் அடைய வேணும்னு அவளுடைய கோடிப்பாய் இருந்தது. கண்ணனுக்கு அதே மாதிரி அவனும் ருக்மிணி பிராட்டியை பார்த்ததில்லை. ஆனால் ருக்மிணி பிராட்டியுடைய வைபவங்களை எல்லாம் கேட்டிருக்கிறான். அதனால ருக்மிணி பிராட்டியை மணந்து கொள்ள வேணும் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த சிசுபாலனுடைய இந்த ருக்மிணி பிராட்டியோட தம்பியா இருக்கணும் ருக்மின்னு சொல்லக்கூடியவன், அவன் என்ன பண்றான்? சிசுபாலனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்க வேணும்னு முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கக்கூடிய காலத்திலே ருக்மிணி பிராட்டியானவன் என்ன பண்றான்? அண்ணன் பெருமானுக்கு ஒரு மடலை அனுப்புகிறாள். மடலை அனுப்பி இந்த மாதிரி என்னை நீ கை கொள்ள வேணும், கல்யாணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீ என்னை கவர்ந்து செல்ல வேணும்னு ஒரு கடிதாசி எழுதி அனுப்பிச்சுட்டான். அதற்கு ஏற்ற மாதிரி கண்ணன பெருமான் கைப்பற்றுகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா சிசுபாலனுடைய நிலைமை எப்படி இருந்தா இவளுடைய ருக்மிணி பிராட்டியை நாம தான் கைப்பிடிக்க போறோம்னு நினைத்து கொண்டிருந்தான். நமக்கு ஏன் ருக்மிணி பிராட்டி அப்படின்னு நினைக்க முடியாது. அவருடைய நினைவு, அந்த நினைவு தகர்ந்து போயிடுத்து. அதே போல இந்த இடத்துல இவர்கள் நேர போய் எம்பெருமானை பற்றிடலாம்னு நினைத்து கொண்டு அமரமே தண்ணீரை சூறையாரம் செய்யும் பாசுரத்துல நந்தகோபனை எழுப்பினார்கள். மேலே யசோதை பிராட்டி எழுப்பினார்கள், எம்பெருமானே எழுப்பினார்கள், பலராமே எழுப்பினார்கள். ஆனா எப்படி இருக்குன்னு பார்த்தால் எப்படி சிசுபாலன் ஒரு கண்ணியே இல்லாத கல்யாணத்தை நடத்தி கொள்ள நமக்கு கல்யாணம் நடக்கும்னு பாரித்திருந்தாலும் அதை போலதான் இருந்ததுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. ஒரு 1000 தான் நந்தகோபனை எழுப்பியிருக்கலாம், யசோதை எழுப்பியிருக்கலாம், பலராமனை எழுப்பியிருக்கலாம், எம்பெருமானையே எழுப்பியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் எழுப்பினது எப்படிப்பட்டதா இருக்குன்னா வழியிலே போகக்கூடிய ஒரு வழிபோக்கர்களை எழுப்பி ஒரு துணையை கேட்டா அப்படி இருக்கும். அது போலத்தான் இவர்களை பற்றி ஒன்றும் பயன் இல்லை. அதனால கண்ணன் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இவர்களெல்லாம் பற்றி மட்டும் பயன் இல்லை. கண்டிப்பா நம்மளுக்கு புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய பயன் கிட்ட வேணுமே. ஆனால் கண்டிப்பா நம்ம நப்பின்னை பிராட்டி கைப்பற்றியே ஆண வேண்டும். இதுதான் கண்ணனுடைய திருவள்ளத்திலே ஓடக்கூடிய கருத்து என்று அறிந்து கொண்டார்கள். அதனால நப்பின்னை பிராட்டி எழுப்புகிறார்கள்னு பார்க்கிறோம். பொதுவாக எம்பெருமான பத்தணும் அப்படின்னா அதுக்கு புருஷகாரம்னு ஒரு இது உண்டு. புருஷகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பிராட்டியருடைய முன்னிட்டு கொண்டு அந்த தாயாரை முன்னிட்டு கொண்டு பெருமாள் இடத்துல போகணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஒரு புருஷகாரம்ன்றது ஒரு இன்றியமையாத தேவையா இருக்கிறது எம்பெருமான் கிட்டே போகக்கூடிய காலத்தில். எதனால அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே நம்ம எவ்வளவோ அபராதங்கள் தப்புகளால் குற்றங்கள் புரிந்தவர்களா இருக்கிறோம். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு கேட்டா சுதந்திரன். அவன் சுதந்திரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடியவன், நம்முடைய அனுகிரகம் பண்ண வேண்டியவன். ஆனா அந்த சமயத்துல நம்முடைய குற்றங்கள் அவனுக்கு மேலீடாக தெரிந்ததானால் அதை கண்டு என்ன நிகிரகம் பண்ணிட்டான்னு என்ன பண்றது? அருள் புரியாது போனானே. ஆனால் என்ன பண்ணுவது? நமக்கு பலன் சித்திக்காது போயிடுமே. அப்ப என்ன பண்ணணும்? நாம அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அந்த தாயாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் தரத்திலே போய் அணுக வேண்டும். அதுதான் புருஷகாரம்னு சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. அப்ப எம்பெருமானை பற்றுவதற்கு பிராட்டியினுடைய புருஷகாரம்ன்றது ஒரு அபேட்சை, ஒரு தேவையாக இருக்கிறது. அதே போல பிராட்டியை பற்றணுமே. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் எடுத்து போனோம்னா பிராட்டியை போய் பற்ற வேண்டுமே. அப்ப பிராட்டியை பற்றுவதற்கு ஏதாவது தேவை உண்டா அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட தேவை இல்லை. ஏன்னா அப்படி மேல மேல ஒரு தேவை அதிகரித்து கொண்டே போச்சுன்னா அது நிற்காத போயிட்டே இருக்கும். அது கீழே ஒருத்தர் பிடிக்கணும், அது கீழே ஒருத்தர் பிடிக்கணும். அப்போ நிற்காது போய்கொண்டு இருக்கிறோம். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் பிராட்டியை பற்றுவதற்கு எந்த விதமான ஒரு தேவைகளும் கிடையாது. ஏன்னா இயற்கையிலே கருணை மனம் புரிஞ்சவன், தயாகுணம் புரிஞ்சவளாய் இருக்கிறாள் பிராட்டி. ஒருத்தர் கங்கையில போய் குளிக்கணும்னு போனார், பாப்பங்களை எல்லாம் இது பண்ணணும், கங்கையில புண்ணிய நதி தீர்த்தம் ஆடணும்னு போறார். போகக்கூடிய காலத்துல என்ன பண்றார்? பக்கத்துல ஏதாவது ஏரி இருக்கா, குட்டை இருக்கான்னு போய் கேட்டாங்க, கடல் இருக்கான்னு கேட்டாங்க. எதுக்கு சுவாமின்னு கேட்டாங்க. இல்ல கங்கையில குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாவனமா போய் நல்ல தீர்த்தம் ஆடணும்னு நினைச்சேன். முதல்ல கங்கை எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய இந்த அழுகையும் சேர்த்து போகாதா சுவாமி? அதுபோல விராட்டியானவள் எல்லா குற்றங்களையும் நம்மை மன்னிக்கக்கூடியவளாய் இருக்கிறாள். அவர்களோட எம்பெருமானுக்கு அபேட்சை வேணுமே தவிர விராட்டியினுடைய புருஷகாரத்துக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. எப்படி கங்கை எப்படி தன்னுடைய அதுல போல எல்லாத்தையும் அழுக்கையும் போக்குறது, பாவத்தையும் போக்குறதும், அதுபோல நம்மளோட எம்பெருமானத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா அவளிடத்துல அந்த கருணைன்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கிறது காட்டக்கூடியதாக காட்டுகிறார். அதுபோல ஒரு நெருப்பை ஆற்றணும் அப்படின்னா அதுக்கு நீர் வேணுமே தவிர
ஒரு நீரை ஆற்றுவதற்கு என்ன வேணும், நீர் வேணுமா என்ன, அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்போ எம்பெருமானை பற்றக்கூடிய காலத்திலே முக்கியமாக நமக்கு சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவா இருக்குன்னா, அந்த பிராட்டியை அந்த தாயாரை பற்றி கொண்டு எம்பெருமான் திறத்திலே போக வேணும். வரோம் தாமோதர பெருமாள் சேவிக்கணும்னு வரோம், முதல்ல எங்க போகணும் அப்படின்னு கேட்டால் இங்கதான் வரணும். தாயார் இடத்திலே அவருடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டுதான் போக வேணும்னு தெரிவிக்கிறது. அதான் வந்து கிரமமா இருக்கிறது கூட. பெரியவர்கள் அப்படிதான் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த அந்த அர்த்தங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள எம்பெருமான் இதைத்தான் நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் நமக்கு அருள் புரியலை அப்படின்னு வந்து இப்ப என்ன பண்றாள், நப்பின்னை பிராட்டியை போய் பற்றுகிறார்கள்னு பார்க்கணும். ஆனா பொதுவா நம்ம சொல்ல பிராட்டியை பற்றணும்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஸ்ரீ மகாலட்சுமி பற்றுன்னு சொல்றோம், பெரிய பிராட்டியாரை போய் பற்றுன்னு சொல்றோம். ஆனால் இப்போ நப்பின்னை பிராட்டியை பற்ற வேணும்ன்றது எதுக்காக அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்திலே பிரதான மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதனால இவளை பற்றுகிறார்கள். நப்பின்னை பிராட்டியை வந்து இவர்கள் போய் நப்பின்னை பிராட்டியோட வந்து ஒரு புருஷகாரத்தை வேண்டுகிறார்கள் சொல்லக்கூடியது. ஏன்னா எம்பெருமானுடைய ஒரு தசை பஞ்சப்பிரகார வீட்டன்னு ஒரு தசையில இருக்கான். பரமதம் சொல்லக்கூடிய வைகுண்டத்திலே அவனுடைய அவனை போய் பற்ற வேணுமானால் எப்படி பற்ற வேணும்னா, நேரம் வந்து நாய்ச்சியார்கள் மூணு பேர் இருக்காங்க. மகாலட்சுமி இருக்கா, ஸ்ரீதேவி இருக்கா, பூதேவி இருக்கா, நீலாதேவின்னு 3 பேர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 பேரையும் பற்றி புருஷகாரமாக பற்றி விடலாம். அதே போல வியூக திசையிலே 2 நாய்ச்சிமார்கள் உண்டு, ஸ்ரீதேவி பூதேவன் 2 நாய்ச்சிமார்கள் உண்டு, அப்படியும் போய் பற்றலாம். ஆனால் ராமாவதாரத்திலே ஒரே ஒரு பிராட்டி தான், சீதா பிராட்டி தான் பிரதான மகிழ்ச்சியாக இருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கக்கூடிய காலத்திலே ருக்மிணி பிராட்டி இருந்தாலும் புருஷகார பூதையாய் நினைக்கப்படக்கூடியவள் யார் அப்படின்னா நப்பின்னை பிராட்டி தான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அர்ச்சாவதார ஸ்தலங்கள் பார்சாரதி பெருமாள் திருவள்ளிகள் எழுந்து கொண்டிருக்கார். பார்த்த வேணால் யாரு உள்ள மகிழ்ச்சியா இருக்கா, உள்ள மட்டத்து மகிழ்ச்சியா இருக்கான்னா ருக்மிணி பிராட்டி தான் இருப்பாள். ஆனால் பிரதான மகிழ்ச்சி, அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதான மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவள் யாருன்னு பார்த்தா நப்பின்னை பிராட்டி தான், அவளைத்தான் பற்ற வேண்டும் சொல்ல முடியும். எப்படி இந்த பிரதானத்துவம் கிடைச்சது ருக்மிணி பிராட்டிகளுக்கு, நப்பின்னை பிராட்டிக்குன்னு சொல்லக்கூடிய காலத்துல ருக்மிணி பிராட்டியை பத்தி வந்து திவ்ய பிரபந்தங்கள்ல பார்த்தோம்னா ஒரு 3-4 இடத்துக்கு மேல இருக்கு. ஆனால் அதே வந்து இந்த நப்பின்னை பிராட்டியை பார்க்கக்கூடிய காலத்துல 100 இடங்கள் எடுத்துக்காட்டலாம். பல இடங்கள்ல நப்பின்னை பிராட்டி, பின்னை மணாலதி, பெருவி கிடந்தானே நப்பின்னை பிராட்டின்னு ஒரு இடத்துலயும் வந்து நப்பின்னை பிராட்டியோட விருத்தாந்தம் பல இடங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்ப எதுக்காக அப்படின்னு கேட்டால்னா, நப்பின்னை பிராட்டி அம்பெருமான் எப்படி கொண்டவனா இருந்தான்னா அந்த ஆயர் குலத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவனா இருந்தான். அப்ப என்ன பண்ணான், ஆயனாகி ஆயர் மங்கை வேயத்தோள் விரும்பினாய் சொல்லி அவனே ஆயனாகி இந்த ஆயர் மங்கையை அணைத்துக் கொண்டான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. புறத்தாழ்வான்னு ஒரு ஸ்லோகம் பண்றார். சுந்தரபாகஸ்தவன் ஒரு ஸ்லோகத்துல அந்த சுந்தரபாக பெருமான் வந்து இந்த சுந்தரத்தோழியா திருமாலிருங்களை அழகர் பெருமான் கல்லழகருக்கு ஏ சுந்தரை கதர ஜன்மனி கிருஷ்ண பாவே வே மாதரே ஜபிதரௌஜ குலே அபித்வே ஏகக்ஷாதனு கிரகீதவத பலம் தேஹே இலாகுலேன சத்ருஷி கில ருக்மிணி காட்ட வந்த விஷயம் இதெல்லாம் என்னன்னா, கிருஷ்ணாவதாரத்தை தெரிவாய் அப்புறமானே உனக்கு வந்து எல்லாமே 2 இருக்கு. கிருஷ்ணபாவனை கிருஷ்ணனாகி பிறந்த காலத்துடைய உனக்கு 2 மாதாக்கள், ஒரு யசோதை பிராட்டி ஒத்தி, ஒரு தேவகி பிராட்டி ஒத்தி, 2 அப்பாக்கள், ஒரு நந்தகோபன், ஒரு வசுதேவன் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதே போல எப்படி இருக்கு, 2 குலம் உனக்கு. அந்த குலம் என்னன்னா, ஒண்ணு யாதவ குலம், ஒண்ணு இடைக்குலம், ஒண்ணு வந்து யாதவ சத்திரிய குலம்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதுக்கு மேல சொல்லக்கூடியதா இருக்கிறது 2 மனைவிகளும் உனக்கு உண்டே. எதுக்காக அப்படின்னு கேட்கறேன், ருக்மிணி பிராட்டி ஒண்ணு, நீலா பிராட்டி அதாவது நப்பின்னை பிராட்டி ஒண்ணு. இந்த 2 பேரை நீ வந்து கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய். எதுக்குன்னா, நீ ஆயர் குலத்துக்கு தக்கபடியா ஒரு பிராட்டி வேணும் தான் நப்பின்னை பிராட்டியை மணந்து கொண்டாய். சத்திரிய குலத்துக்கு வேண்டும்படியா ருக்மிணி பிராட்டியை மணந்து கொண்டாய் சொல்லக்கூடிய உனக்கு எல்லாமே இப்போ 2 இருக்குன்னு சொல்லக்கூடியது. ஆனால் எல்லாம் 2 இருந்தாலும் இந்த பேருன்னு கிடைக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த கோபால குலத்துக்கு தகுதியா நப்பின்னை பிராட்டியை கை கொண்டான். அப்ப புருஷகாரமாய் நிற்கக்கூடியவள் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின் பிராட்டின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனால் என்ன பண்றாள், இந்த ஆயர்மகளாய் இருக்கக்கூடிய மடமகளாய் இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி எம்பெருமானுடைய பரவ பிரீதிக்கு ஆளானவர்களை இலக்காகி இருந்தாள். அதனாலதான் என்ன பண்றா, புருஷகாரம் ஆழ்வார்கள் எல்லாம் அவளை அநேக இடங்களிலே வாய் விரும்பினார்கள். அது மட்டும் இல்லை, இப்ப புருஷகார பூதையாகவும் அவள் இருக்கிறாள்னு சொல்லக்கூடியதான் காட்டுகிறார். நப்பின்னை பிராட்டி தான் நீளான்ற பெயர்னு காட்டுகிறார்கள். ஏன்னா இந்த திருப்பாவினுடைய தனியன் பராசர பட்டர் அருளி செய்யக்கூடிய காலத்திலே நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்ரோத்ய கிருஷ்ணம், நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டின்னு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்கணும். அப்போ இந்த இதுலயே காட்டக்கூடிய ஆச்சாரியர்கள் காட்டக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால், நப்பின்னை பிராட்டின்னு சொல்லக்கூடிய நீலாதேவியனுடைய அம்சம் தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார். அதனால நீலாதேவியை போய் பற்றுகிறார்கள் காட்டக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள்.
உந்து மத கழித்தன் ஓடாத தோல் வலியன். முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல நப்பின்னை பிராட்டியை படி பிரஸ்தாவம் தான் சொன்னேன். நப்பின்னை பிராட்டியை போய் எழுப்புகிறார்கள் அந்த பாசுரத்தின் மூலம். அப்ப நப்பின்னை பிராட்டியை சொல்லக்கூடிய காலத்திலே அவளுக்கு நான் மருமகன் நந்தகோபனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டின்னு சொல்லி அந்த நந்தகோபனுடைய பெருமையெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறார்கள். உந்து மத கழித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன். கண்ணபிரானை சொல்லக்கூடிய காலத்திலே என்ன சொன்னார்? நந்தகோபன் குமரன். முதல்ல மார்கழி திங்கள்ல நந்தகோபன் குமரன். அந்த நந்தகோபனுடைய சம்பந்தத்தை இட்டு சொன்னார்கள். அதே போல இந்த இடத்துல நப்பினை தான் அழைக்கிறார்கள், எழுப்ப போகிறார்கள். நப்பினை எழுப்பக்கூடிய காலத்தில் எப்படி எழுப்புகிறார்கள்? நந்தகோபனுடைய சம்பந்தத்தை இட்டு எழுப்புகிறார்கள். இந்த மத கடித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்ப என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இவளுக்கு அந்த விஷயத்திலே நந்தகோபன் மருமகள்னு சொல்லக்கூடியது இவளுக்கு ஒரு பெரிய உகப்பு இருக்கு. கண்ணனுக்கு எப்படி நந்தகோபன் மகன் சொல்லக்கூடியது ஒரு உகப்பு இருக்கும், அதே போல நப்பின்னை பிராட்டிக்கும் நந்தகோபனுடைய மருமகள்னு சொல்லக்கூடியது ஒரு உகப்பு இருக்குன்னு காட்டக்கூடியதா இருக்கு. இந்த மத கடித்தன் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நந்தகோபன் எப்பேற்பட்ட தோல் வலிமை புரிஞ்சும் நல்ல பலம் புரிஞ்சும் நந்தகோபான்னு தெரிவிக்கிறான். அதான் சொல்றாங்க உந்து மத கடித்தன். எவ்வளவு உந்து மத கடித்தன் என்னன்னா, நல்ல தோல் வலி புரிஞ்சவனா இருக்கக்கூடிய நந்தகோபாலன் என்ன பண்றான்? அதாவது நல்லா யானைகளெல்லாம் உந்தி தள்ளக்கூடிய இந்த களிர்களை உந்தி தள்ளக்கூடிய சக்தி படைத்தவனாய் இருக்கிறான். அதனால உந்து மத கழித்தன் அப்படின்னு அர்த்தம் காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, எப்படின்னா இவனே எப்படின்னா மதம் உந்து கழித்தன். நந்தகோபனே எப்படி போட்டான்னா நல்ல தோல் வலிமை வாய்ந்தவன். யானைகள் எப்படி மத நீரை பெருக்கக்கூடிய அதை போல எப்படி இருக்கான்னா நந்தகோபனே தோல் வலிமை பொருந்தியவனா இருக்கான். அவனே ஒரு யானையை போல இருக்கிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். மதம் முந்துகின்ற களிர்களை உடையவன், யானைகளை உடையவனா இருக்கக்கூடிய நந்தகோபாலன் தெரிவிக்கிறார். நம்ம எல்லாம் சாதாரணமா இது வரைக்கும் கேட்டது என்ன? யானைகளை உடையவன் நம்ம பார்க்கலாம். நிறைய பசு செல்வத்தை உடையவனாய் இருக்கிறான் நந்தகோபன் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்ப என்ன புதுசா ஒரு விஷயம் சொல்றான்னா, யானைகளை உடையவனாய் இருக்கக்கூடிய நந்தகோபன். யானைகள் கூட நந்தகோபன் இடத்தை உண்டுனா உண்டு. ஏன்னா இவனும் அந்த வசுதேவனும் ரொம்ப ஸ்நேகிதம், அவ்வளவு ஸ்நேகிதர்களாய் இருக்கிறார்கள். அவனுடையது இவனை சேர்ந்தது, அவனுடைய பொருள் இவனை சேர்ந்தது, இவனுடைய பொருள் அவனை சேர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்னிக்தமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால என்ன ஆச்சுன்னா, நந்தகோபனுக்கு வசுதேவனுக்கு நிறைய யானைகள்லாம் இருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த வசுதேவனுடைய யானைகள்லாம் தன்னுடைய யானையாக சொன்னான் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள். மற்றொரு நிர்வாகம் காட்டக்கூடிய காலத்திலே பெரியாழ்வார் கண்ணனை குறித்து பாடக்கூடிய காலத்திலே தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒளிப்ப படுமும் மத உணல் சுவர வாரணம் பையனின் ஊர்வது போல். கண்ணன் எப்படி வரான்னா, ஒரு வாரணம் பையனின் ஊர்வது போல் ஒரு யானையை போல நடந்து வரான். அந்நேராயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வர. கண்ணன் எப்படி வரான்? தன்னேர் 1000 பிள்ளைகளோடு வரணும். அப்ப பார்த்தோம்னா அந்த பிள்ளைகள்லாம் எப்படி நடக்கிறான்னா, ஒரு வாரணம் பையனின் ஊர்வது போல் யானையை போல நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப கண்ணன் யாரு? நந்தகோபனுடைய குமரன் தானே. அப்போ 1000 களிர்களை உடையவனா இருக்கக்கூடிய நந்தகோபன் சொன்னா ஒன்னும் தவறில்லை. உந்து மத கழித்தன். ஆண்டாளே பாடுறார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில. அவருக்கு ஒரு கல்யாணம் விவாகம் நடக்கிறதா ஒரு கனவு கண்டார். வாரணம் 1000 சூழவலம் செய்து ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றார்? என்னுடைய கல்யாணத்துக்கு எப்படி இருக்கா? வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதிர். 1000 யானைகள்ன்றான். யாருன்னா கண்ணன் உட்பட எல்லாரும் வந்தவர்கள் எல்லாம் ஒரு யானைகளை போலே கஜத்தை போலே வந்தார்கள்னு சொல்ல முடியும். உந்து மத கழித்தன் ஓடாத தோல் வலியன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எப்படிப்பட்டவன்னா ஒரு யுத்தத்திலே தோல் வலியன் எப்படிப்பட்டவன்னா, யுத்தம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அதுல புறமுது காட்டி ஓடாதவனா இருக்கக்கூடிய வீரன் சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, நந்தகோபனுடைய வலிமை எப்படிப்பட்டவன்னா இந்த நாட்டிலே நடமாடாத தோல் வலிமை உடையவனாக இருக்கிறான். நம்ம கேட்டோம், எப்படி இப்படிலாம் சொல்றீங்க? நம்ம முதல்ல பார்த்தது என்ன? முதல்ல நந்தகோபனை மார்கழி திங்கள் பாசுரத்தை பார்க்கக்கூடிய காலத்துல என்ன சொன்னான்? பசும்புல்ல விதித்தறியாத நந்தகோபன் சாது நந்தகோபன் பார்த்தோம். இப்ப சொன்னா நந்தகோபன் எப்படி பண்ணா இருக்க, ரொம்ப தோல்வலியை உடையவனான்னு தெரிவிக்கிறார். அது எப்படின்னு கேட்கலாம். இல்ல நந்தகோபனுடைய தோல் வலிமை நமக்கு தெரியறதோ இல்லையா, கம்சனுக்கு தெரிஞ்சிருக்க. கம்சன் என்ன பண்ணா, அசுரர்கள் அம்சம் அவரை முடிச்சுடணும்னு சொல்லிட்டு கண்ணன பெருமான் முடிக்கணும் போதனை அமிச்சான். ஜகடாசுரன் அமிச்சான், அகாசுரன் அமிச்சான், பகாசுரன் அமிச்சான், கபித்தாசுரன் அமிச்சான், வச்சாசுரன் அமிச்சான். எல்லாரும் போனவர் ஒருத்தவரும் திரும்பி வரல. ஆனால் கம்சன் சரி வரலாம் ஒண்ணும் முடிக்க முடியலன்னு படையெடுத்துன்னு வந்தானா. படையெடுத்துன்னு கம்சனை முடிக்க இவனை நந்தகோபனையோ கண்ணனையோ முடிக்கணும்னு பார்த்தானா. நந்தகோபன் இருக்க வரைக்கும் வரவே இல்லை.
அப்போ அதுல ஆகக்கூடிய என்ன தெரியும், அவன் எங்க இடத்துல இருந்தான், திருவாய்ப்பாடின்னு அந்த வடமதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 மணி காலம் 6 மணி காலத்துல போகக்கூடிய இடத்துலயே இருந்தான், அவன் காலின் வழியே இருந்தான். ஆனால் கம்சனாலே அவனை ஒன்றும் செய்ய முடியாதத்தான் இருந்தது. அப்போ என்ன அதுல தெரிய வருது, ஓடாத தோல்வலியன். ஆனால் இவர்களா என்ன நினைக்கிறார்கள், உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன். கண்ணனுக்கு என்ன ஆபத்து வரும், கண்ணனுக்கு என்ன ஆபத்து வரும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்ப என்ன நினைக்கிறான், கண்ணனுக்கு காக்கக்கூடியவனா ஒருத்தன் நந்தகோபன் ஒருத்தன் இருக்கான்னு நினைச்சு என்ன பண்றான், அவர்கள் அச்சம் பெற்று இருக்கிறார். இந்த சிறுமிகள்லாம் என்ன பண்றாரு, கண்ணபிரானுக்கு வரக்கூடிய தீங்குகளாய் விளக்கக்கூடியவனாய் இந்த நந்தகோபாலன் இருக்கிறார் அப்படின்னு அவனோட தோல்வழியை நினைத்து கண்ணனுக்கு ஏற்படக்கூடிய அச்சத்திலிருந்து நீங்கினவர்களாய் அப்படியே மனசை விட்டுகிறார்கள் சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டனார்கள், பெண்ணை தன் காதலன் தன் பெருந்தோள் நலம் பேணினலான் மங்களாசாசன பரதிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன பண்றாரு, கண்ணபிரானுடைய தோல் நலத்தை பேணுகிறார்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கண்ணபிரானுக்கே ரட்சணனா இருக்கக்கூடியவன் யாருன்னா அவனுக்கு காவலா இருக்கக்கூடிய நந்தகோபாலன் சொல்லக்கூடியவன். அதனால நந்தகோபாலன் முதலே தெரிவிக்கப்படுகிறார். ஆனால் நந்தகோபாலன் சொல்லக்கூடிய இவ்வளவு தோல் வழியனா இருந்தாலும் பெரும் விடுக்கு பெற்றவனா இருந்தாலும் எப்படி இருக்கான்னா ஆட்சிகளுக்கு அவன் கொஞ்சம் கூட அகங்காரமே கிடையாது, அகங்கார லேசமும் கிடையாது அவனுக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாம் தாழ்ந்தவர்களுக்கு அந்த ஆட்சிகள் சிறுமைகள்லாம் எப்படி பண்ணாங்க, சுலபராய் இருக்கும், பரம சுலபராய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட தன்மை உடைத்தவனாய் இருக்கக்கூடிய நந்தகோபாலன் வந்து காட்டக்கூடியதா இருக்குது. ஆனால் இப்போ சொல்ல வந்த விஷயம் யாரை எழுப்ப வந்தோம்னா நப்பின்னை பிராட்டி தான் எழுப்ப வந்தோம். நப்பின்னை பிராட்டின்னு சொல்லக்கூடிய கும்பர்னு சொல்லக்கூடியவங்க மகனாக தோன்றினவர். கும்பர் யாருன்னா யசோதை பிராட்டியினுடைய அண்ணன் அவர். அந்த அண்ணனுடைய பெண்ணா இருக்கக்கூடியவள் கண்ணனுக்கு பார்த்தா வந்து மாமா பொண்ணா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கும்பர் மகளேன்னு சொல்ல வேண்டிய காலத்திலே கும்பர் மகள்னு சொல்ல என்ன சொன்னார், இந்த மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலன் மருமகளேன்னு தான் விழிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்கிறான், இந்த நப்பின்னை பிராட்டி பிறந்த காலம் தொடங்கி இளமையை தொடங்கி நந்தகோபர் திருவாடிகளை இருந்ததுதான் அதிகமே தவிர அந்த கும்பர் திருவாடிகள் இருந்ததே கிடையாது. அவர் தந்தையார் யாருன்னு கேட்டா தந்தையாருக்கு வந்து நந்தகோபன் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் தந்தையாரே மறந்து போனவளாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி இருக்கவள்னா அந்த புக்ககத்திலே வந்து புக்ககத்தை காட்டு பிறந்தகத்தை காட்டிலும் புக்ககத்தில அடியுமே ரொம்ப வந்து ஈடுபாடு படைத்தவளாக இருக்கிறான்னு காட்டுகிறாங்க. ஒரு செயல் ஒண்ணு காட்டுகிறார்கள் அந்த இடத்துல, ரொம்ப அற்புதமான ஒரு ரெண்டு வெண்பாக்களை காட்டுறோம். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு வெண்பாவானது ஒரு பெண்ணானது ஒரு பணக்கார பெண். அவ என்ன பண்றா, கல்யாணம் பண்ணிக்கூடிய காலத்திலே ஒரு ஏழையான ஒரு இது வந்து ரொம்ப வறியவன் வீட்டுல வாழ்க்கைப்படுகிறாள். அப்போ அவ தோழி சொல்றா, உன்னுடைய பிறந்த வீடானது எப்படி இருக்கு, எவ்வளவு வளம் கொண்டிருந்ததா இருக்குன்னு ஒரு செய்யுள்ல சொல்றாங்க. மொத்தர செய்யுள்ளாலே இல்ல உன்னுடைய, ஆனா எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி, என் கணவன் வீடுதான் எனக்கு முக்கியம்னு தெரிவிக்கிறான். இராமழை பெய்த ஈரத்துள் பனை நுகம் கொண்டு யானையேர் மூட்டி வெள்ளி விளைத்து முன்னே விளையினும் வேண்டேன் பிறந்தக தீண்டிய வாழ்வே. அவர் தோழி சொல்றான், உன்னுடைய பிறந்த வீடு எப்பேற்பட்ட சொத்து உடையதா இருக்குதுன்னு கேட்க சொல்றான். எப்படி இருக்கா, இராமழை பெய்த ஈரத்துள். ராத்திரி மழை பெய்யும், ஒரு நாள் ராத்திரி மழை பெய்ஞ்சு மறுநாள் காலத்துல என்ன பண்ணா அவங்களுக்கு நிறைய வந்து இந்த தானியம் விளையக்கூடிய பூமி நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்கு. அந்த இடத்துல போய் விவசாயம் பண்ணுமே, மழை பெஞ்சு கொடுத்தனா உடனே என்ன பண்ணோம், விதை விதைக்கணுமே, உடனே வந்து அந்த பூமியை அந்த கழனியை உழுது அதுல விதைய விதைச்சு இது பண்ணணுமே. இராமழை பெய்த ஈரத்துள் பனை நுகம் கொண்டு யானை ஏறு பூட்டி இது பண்ணணும். சாதாரணமா என்ன பண்ணுவான், மாட்டை இது பண்ணுவான், மாட்டுக்கு இடத்துல ஒரு நுகத்தடியை போடுவான், அதை வச்சு ஏற உழுவான்னு சொல்ல முடியாது. இந்த பெண்ணோடைய வீட்டுல எப்படிப்பட்டவா இருக்குன்னா ரொம்ப பெரியவர்களா, ரொம்ப வறியவர்கள், நல்லா வந்து பணம் படைத்தவர்கள், ஐஸ்வர்யம் படைத்தவர்கள். மரத்தடியை கொண்டு மரம் இருக்கு, அதை கொண்டு அதை நுகத்தடியா கொண்டு வந்தாங்க. பனம் நுகத்தடியை கொண்டு வந்தா எதை போட்டு இது பண்ணலாம், யானையை கொண்டு வந்து அதுக்கு வச்சு ஏறு உழுகிறார்கள் சொல்றாங்க. பனை நுகம் கொண்டு யானை ஏறு பூட்டி விதைக்கணுமே, வெள்ளி விளைத்து வெள்ளியை கொண்டு போய் விதைத்தார்களாம். விளையக்கூடியது எப்படி இருக்கணும், பொன்னே விளையினும். அவர் எவ்வளவு ஐஸ்வர்யம் படைத்தவனா இருக்கணும். இவ சொல்றானா, வெள்ளி விளைத்து பொன்னே விளையினும் வேண்டேன் பிறந்த கத்தீண்டிய வாழ்வே. என்ன பிறந்த வீடோட எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் கல்யாணமாகி நான் வந்து என்னுடைய புருஷன் வீட்டுக்கு வந்துட்டேன், இங்க என்ன எனக்கு கிடைக்கிறதோ அதுதான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. சீதா பிராட்டி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, ராமனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவள் திருப்பி ஜனகனுடைய திருமாளிகைக்கு போயிருப்பான்னா ஒரு தடவை கூட போனது இல்லைன்னு திரும்பக்கூடியதா இருக்கு. அதே போல எவ்வளவு எப்படி இருக்காரு, எனக்கு பிறந்தகத்து வாழ்வை பத்தி எனக்கு ஒண்ணு இது கிடையாது. இப்போ நான் இருக்கிறது வந்து என்னுடைய புக்ககத்துல தான் தெரிவிக்கிறது. அந்த புக்ககத்தினுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. செங்கேள் வரகு பசுங்கதிர் கொய்து கன்று காத்து குன்றில் உனக்கி
ஊடுபதர் போக்கி முன் உதவி காடு கழியிந்தனம் ஆடு பார்த்தெடுத்து குப்பை கீரை உப்பின்னு வெந்ததை இரவத்தாலம் பறிவுடன் வாங்கி சோரது கொண்டு பீரல் அடைத்தே நன்றே தோழி நங்கணவன் வாழ்வே. என்ன பண்றா இவர்கள்லாம் அந்த சாப்பிடணுமே. இந்த கேழ்வரகு இருக்கு இல்லையா, செம்மையான கேழ்வரகு இருக்கு, அதனோட பசுங்கதிர் பெய்யுது. அந்த பதர் இருக்கும் இல்லையோ, நல்லா வந்து இந்த விளைஞ்ச தானியம் கிடையாது, பதரா பூர்த்தியா வளராது. அந்த அறுவடை பண்ணக்கூடிய காலத்துல கட்டடிகள் அடிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவா, நல்லா வளைஞ்ச தானியத்தை வந்து நெல்லெல்லாம் எடுத்துட்டு போயிடும். இந்த பதரா இருக்கக்கூடியது அப்படியே விட்டுட்டு போயிடும். அதே போல என்ன பண்ணா வாழ்ந்த செங்கேழ்வரகு பசுங்கதிர் கொய்து கண்ணகாத்து குன்னில் உடைக்க அதை வளர்த்தணுமே. அது ஈரமா இருக்கு, அது வளர்த்தணுமே. என்ன பண்ணா ஒரு வெயில்ல ஒரு இடத்துல போய் வளர்த்து வளர்த்தினா ஏதாவது மாடு கண்ணுலாம் வந்து திருடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த மாடு கண்ணு தின்னாத அவர்கள் காவல் காத்திருக்கிறாங்க. உடுப்பதர் போக்கி அது மேல இருக்கக்கூடிய வந்து தோஷங்கள் எல்லாம் வந்து அழுக்குகள்லாம் போக்கி முன் உதவினோர் உதவி. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கே ரொம்ப திண்டாட்டமா இருக்கு சோத்து. சில பேர் என்ன பண்ணா, இவளுக்கு முன்னாடி ஏதோ வந்து உபகாரம் பண்ணிருக்கான்னு என்ன பண்ணா, அதுல பாதி எடுத்துட்டு கொண்டு போய் அவள் இடத்துல கொண்டு போய் கொடுக்கக்கூடியதா எடுத்திருக்காங்க. காடு கழிந்தனம் பாடு பார்த்து எடுத்து இந்த சரமேல் பண்ணணுமே, அதுக்காக ஒரு அடுப்பு வேணுமே. இந்த காட்டுல இருக்கக்கூடிய விறகுகளுக்கு சுள்ளிகள் அதெல்லாம் பொறிக்கப்படலாம். பாடு பார்த்து எடுத்து விழுந்ததெல்லாம் பார்த்து எடுத்துட்டு குப்பை கீரை ஏதாவது தொட்டுக்கிறது எல்லாம் வேணுமே. குப்பை கீரை உப்பின்னு வெந்ததை ஏதோ கீரைகள்லாம் ஓரத்துல வளைஞ்சிருக்கேன், அதெல்லாம் என்ன கீரையோ சாப்பிட கீரையோ சாப்பிடாத கீரையோ அது எல்லா கீரையும் ஏதோ சேகரம் பண்ணுவானா, அது இப்போ உப்பு போடுறது கூட வரலையா. எந்த கீரையில சாதாரணமா வந்து சில கீரையில உப்பு இருக்கும், அதே மாதிரி கீரை எடுத்து கொண்டு போய் அதையும் வந்து இது பெண்ணு வெந்ததை இரவற்றாலம் பறிவுடன் வாங்கி எங்கேயோ வந்து தெரியல முளைக்கூடிய இந்த இலைகள் அது கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு ஒரு இலையா அதே வச்சுப்பாலாம். அதை வச்சுட்டு சாப்பிடு பறிவுடன் வாங்கி சோறது கொண்டு பீரல் அடைத்தே நன்றே தோழி கணவன் வாழ்வே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, என் புக்ககத்தில தான் நான் இருப்பேன். அது போல இவள் எப்படி வாழ்க்கை அந்த கோபாலன் மருமகளே நப்பின் புக்ககத்து வாழ ரொம்ப பெருமையாம மதிக்கக்கூடியவளா இருக்காள். அதே போல இவளும் எப்படிப்பட்டவளா இருக்காள், நந்தகோபருடைய சம்பந்தத்தை தனக்கு பேராக நினைக்கக்கூடியவள். அதனால நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலன் மருமகளேன்னு இவர்கள் வெளியில இருக்கக்கூடிய எழுப்புகிறார்கள். வாஸ்தவமா என்ன பண்ணணும், என்ன எழுப்புறீங்களான்னு கேட்கணும், யாருன்னு கேட்கணும். அப்படிலாம் எதுவும் கேட்கணும். நந்தகோபாலன் மருமகளேன்னு சொல்லக்கூடிய காலத்துல அவள் என்ன நினைத்தாலாம், இல்ல இந்த ஊர்ல கண்ணன் பிறந்ததுக்கு பிறகு, திருவாய்ப்பாடியில கண்ணன் பிறந்ததுக்கு பிறகு இந்த ஊர்ல கண்ணன் நந்தகோபாலனுக்கு மருமகள் ஆகாதவர்கள் யார்? 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரையன் நமதில் நாயகனாகி வீத்திருந்த மணவாளர் மண்ணு கோயில். எவ்வளவு தேவிகள், 16ஆம் ஆயிரம் தேவிகள் இருந்தான். நரகாசுரன் சிறைக்கு பிடித்து கொண்டு போன பெண்களை எல்லாம் கண்ணன் கொண்டு வந்து மணந்து கொண்டான்னு சொல்லிடுது. அவ்வளவு தேவிகள் கண்ணனுக்கு இருக்கார்கள் அந்த ஊர்ல. அவளெல்லாம் அந்த நந்தகோபாலன் மருமகள் தான். நந்தகோபாலன் மருமகளே, இந்த வார்த்தையானது என்ன கூப்பிடுறதா இல்லைன்னு தெரிவிக்கிறது. என்னை மட்டும் நந்தகோபாலன் மருமகளே சொல்றாளே, அதனால என்ன கூப்பிடுறதா இல்லை. 16ஆம் ஆயிரம் பேர்ல எத்தனை பேர் இருக்காளோ அவ யாருக்கு நினைச்சுக்கிறோம் வந்து வாய போட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. இதை அறிந்தவர்கள் என்ன பண்ணா, நப்பின்னான்னு கூப்பிடுறோம். ஏன்னா திருவாய்ப்பாடியில கண்ணனை பெருமான் எப்போ பிறந்தானோ அப்போ 2 பேருக்கு வந்து கண்ணனுடைய பிராப்தி இல்லாத யாருக்குன்னு கேட்டார்கள். கம்பும் கத்தையும் வியாக்கியானத்தை அப்படியே படிக்கணும். திருவாய்ப்பாடியில் கண்ணன் பிறந்ததற்கு பின்பு கம்பும் கத்தையும் ஒழிந்தால் இந்த பிராப்தி இல்லாதார் உண்டோ, 5 லட்சம் குடி பெண்களுக்கும் சாதாரணம் ஒன்று. கிருஷ்ணானுபவன் எம்பெருமானுடைய இறை அனுபவம் இருக்க. இந்த திருவாய்ப்பாடியில் கண்ணன் எம்பெருமான் வந்து அவதாரம் செய்தான். அப்போ 2 பேருக்கு மட்டும் இல்லையா, கம்பும் கற்றையும் ஒழிந்தார். கம்புன்னு சொல்லக்கூடியது சாதாரண ஒரு தடி இருக்கும் இல்லையா, இந்த தடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படியே வந்து நிமிர்ந்து இருக்கும். அது வந்து அப்படியே சாயவே அடிப்பணியாது. அது எதை குறிக்கக்கூடியதுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம், முரட்டான்களா இருக்கக்கூடிய கண்ணன் பெருமானிடத்தை மார்பை நெறித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் காட்டக்கூடியது. அவனவர்களை கண்டா கண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் தன் அகங்காரமாக இருக்கிறானோ, அவனை கொஞ்சம் கூட கழிசிக்காதவனா இருக்கிறான், அவனுக்கு கிருஷ்ண பிராப்தியே கிடையாது. கத்தையும் ஒழிந்தார். கத்தைன்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, இந்த கரும்பு இருக்கும், இந்த கருக்கு மேல ஒரு தோகை இருக்கும் பாருங்க, அது எப்படி இருக்கணும், வளைஞ்சு போயிருக்கும். மூதாட்டிகளாய் கூன் விழுந்த மூதாட்டிகள், அவர்களுக்கு கண்ணன் பெருமானுடைய அனுபவம் கிடையாது. அவ யாரு கண்ணன் பெருமானுடைய அனுபவம் உண்டுன்னா, இந்த 5 லட்சம் குடி பெண்களா இருக்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணானுபவம் அசாதாரணம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அதனால இவள் எப்படி இருக்காங்கன்னா, நந்தகோபாலன் மருமகளே, நமக்கு என்ன கூப்பிடுறோம், நம்மள ஒண்ணும் கூப்பிடல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார் கூப்பிடுறது. ஆனால் அது என்ன சொல்றார், பேசாமல் கிடந்தாலே நப்பின்னையும் பார்க்கக்கூடிய காலத்திலே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்.
நப்பின்னாயின்னு பேரை சொல்லியே கூப்பிட்டான். அப்போ என்ன பண்றாங்க, என்ன நினைச்சிருக்கா, சிறிது போது கத்துவாள், அதுக்கப்புறம் போயிடுவா போல இருக்கு அப்படின்னு அப்பவும் வாய மூடிட்டு தான் இருக்காள் இந்த நப்பின்னை சொல்லக்கூடியவள். ஆனால் வாழா கிடைக்கிறாள். அவர்களெல்லாம் அதை அறிந்து விடாங்க. என்னவோ நந்தகோபனுக்கு மருமகள்கள் பல பேர் இருக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் அவளையெல்லாம் கூட்டுவோம் நீ நினைச்சு விட்ட போல இருக்கேன். நாங்கள் அப்படிலாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் வேற யார் காலில் போய் விழ போறோம்? எம்பெருமானை கிருஷ்ணனை அடைய வேணும்ன்றது எங்களுக்கு ஒரு பேராக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல யார் காலிலே விழுவோம்னா நப்பின்னை பிராட்டியான உன் காலிலே தானே நாங்கள் விழக்கூடியவர்களா இருக்கிறோம்னு சொல்லப்படுது. அதை கேட்ட உடனே நப்பின்னை பிராட்டிக்கு என்ன தோன்றதுன்னா அவள் விபரீதமா வேற விதமா நினைச்சு கொள்றாள். கிருஷ்ணானும் நான்கள்லாம் என்ன நினைக்கிறான்னு விடுதலை தோடியெல்லாம் நந்தகோபாலன் மருமகளை நப்பினான்னு கூட்ட காலத்திலே நான் ஒருவன் தான் கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துலேன்னு இவன் நினைக்கிறான் போல இருக்கு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணனோட அவர்களும் இவர்களும் நானும் சேரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. அப்படிப்பட்ட அவளுடைய அந்த கிருஷ்ண சம்சேஷத்துக்கு நான் எந்த விதமான கருணையும் புரியலன்னு என் பேர்ல கோபமா இருக்கிறாள்னு அவளே நினைச்சுக்கிட்டான். அதனால நம்ம மேல இவளுக்கு கொஞ்சம் சீற்றம் இருக்கும்னு மறுமொழி கூறாது இருக்கும்னு வாய் மூடிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னாய் ஏன் கூட்டான்னு கேட்கிறான். நப்பின்னாய்னு பேர் சொல்லி கூப்பிடலாமா? ஒரு பெரியவரை போய் நம்ம இது பண்றோம், போய் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன சொல்லுவாங்க, பேர் சொல்லி அழைப்போம். இல்ல, இவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆர்த்தி எம்பெருமானை அடைய வேணும்ன்ற ஆர்த்தி, அந்த ஆர்த்தியை எப்படி பண்ணா அந்த துன்பத்தை போக்கக்கூடியவளா இருக்கக்கூடியவள் இவள் தானே நப்பின்னை பிராடி தான். அதனால நப்பின்னை பிராடி பேர் சொல்லி அழைக்கிறான். நப்பின்னாய். விஸ்வரூபம் எடுக்கிறான் கண்ணன் பெருமான் அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமி தேசக்ஷுன்னு சொல்லப்பட ஒரு திவ்யமான ஒரு கண் பார்வையை கொடுக்கிறான். கண் பார்வையை கொடுத்து விஸ்வரூபத்தை தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஏ கிருஷ்ணயே யாதவ ஏ சகேதி அஜானதா மகிமானம் தவ. அண்ணனுடைய இதை பார்த்த உடனே வடிவை பார்த்த உடனே என்ன நினைச்சிருந்தான், ஐயோ அண்ணா நீ எப்பேற்பட்டவனா இருக்க, இப்படிப்பட்ட விஸ்வரூபம் பொருந்தியவனா இருக்கிறேன், இந்த விஷயமெல்லாம் இந்த ஜகத்தெல்லாம் உன் திருமேனியில காண கிடைக்கிறா இருக்கு, நான் எப்படி நினைச்சேன் உன்னை, என்ன சகேதி ஏ சகேத்தினா தன்னுடைய நண்பனை வேணும் நண்பனான்னு நினைச்சுட்டு இருந்தேன். எப்படி கூப்பிட்டேன், ஏ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட்டம், ஏ மாதவா ஏ யாதவான்னு கூட்டம், ஏ மாட்டுக்கார பையனு கூட்டம், ஏ யாதவா ஏ சகேதி ஏ நண்பான்னு கூட்டம். இப்படிதான் நான் கூட்டிக்கலாம், எப்பேற்பட்டவனா நீ இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அதே போல இந்த இடத்துல எப்படி இருக்கு, ஒரு கண்ணன் அந்த பிராட்டியினுடைய அவன் கண்ணன் விஸ்வரூபம் எடுத்துக்கூடிய காலத்துல என்ன நினைக்கிறான், கண்ணன் பெருமான் எவ்வளவு பெரியவன்றதை அறிந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு முன்னாடி அப்படி தெரியல. ஆனால் இவர்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த எம்பெருமானை அடைய வேணும்ன்ற ஆற்றாமை மீது தூர்ந்து இருக்கிறது. அதனால நப்பின்னாய் ரொம்ப தெளிவா சொல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நந்தகோபாலன் மருமகளேன்னு கூட்ட காலத்திலே அவள் கணிசத்தையும் பார்க்கவில்லை, நம்மளை இவள் கூப்பிடலன்னு நினைச்சு கொண்டிருக்கான். அந்த கருத்தை அறிந்தவளா இருக்கக்கூடிய என்ன பண்ணாங்க, நப்பின்னாய்னு பேர் சொல்லி கூட்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இந்த மதகடித்தன் ஓடாத தோல் வலியன் மதகோபாலன் மருமகளே நப்பின்னாய். ராமாயணத்துல பிராட்டியை தேடிக்கொண்டு அனுமான் போறான். அனுமான் லங்கையில போய் பல இடங்கள்ல தேடி தேடி பாக்குறேன். எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் பிராட்டியை முதல்ல அவனால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இது இவ்வளவு தூரம் நம்ம தேடிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு பெருமாள் இந்த மாதிரி பிராட்டி நம்ம கண்ணில் படாத இருக்காள் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். சரி, ஒன்றும் காரணமே இல்லையே, சரி பெருமாளையே முதல்ல அவனையே பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்ப இனிமேட்டாவது இந்த பிராட்டி எங்கேயாவது நமக்கு காட்டி கொடுக்கணும், அவளே காட்டி கொடுக்கட்டும்னு பாக்குறான். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை தஸ்மை ஜனகாத்மஜாயை. பல பேரை வணங்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிரகரணத்தை சேர சொல்லுவோம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, லக்ஷ்மணனோடு கூடி இருக்கக்கூடிய ராமனே உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். தஸ்யை ஜனகாத்மஜாய, ஜனகாத்மஜன் ஜனகனுடைய பெண்ணாய் பிறந்தவளே சீதா பிராட்டி உனக்கு வணக்கம்னு தெரிவிக்கிறான். முகவரன் திருவடி எப்படி பண்றான், இவர்களும் எப்படி பண்றாரு திருவடி என்ன எதனால ஜனகாத்மஜாயன்னு கேட்கிறான்னா, இந்த பிராட்டிய பல இடங்கள்ல தேடிவிட்டாங்க. தேடிக்கூடிய காலத்துல அவளை இது பண்ண முடியல, எங்க பார்த்தாலும் கிடைக்கல. அப்ப கேட்கிறான் ஜனகாத்மஜாயன்னு சொல்லக்கூடிய ஜனகன் அவன் எப்படிப்பட்டவன், ஜனகன் சீதா பிராட்டி எப்படி கண்டெடுத்தான் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் ஒரு யாகத்துக்காக உள்படைச்சால உழக்கூடிய காலத்திலே பூமியிலேருந்து கிடந்து எடுக்கிறான். இப்போ சீதா பிராட்டி தானே தன்னை காட்டி கொடுத்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப இவன் என்ன சொல்றான் இந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம், நான் அனுமான் ஐயோ ஜனகனுக்கு அந்த காலத்துல நீ எப்படி உன்னை காட்டி கொடுத்தாயோ அதே போல சீதா பிராட்டி நீ உன்னை காட்டி கொடுக்க வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். சொல்றான், இவர்கள் என்ன பண்றார்கள், உபருகோமானே உறங்காதெழுந்திராய் அப்படின்னு எவருமான் எழுப்பினார், பலராமன் எழுப்பினார். அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்பாட்டில நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம்.
அப்போ நப்பின்ன பிராட்டியை எழுப்பணும் அப்படின்னு கேட்டால் எதனால அப்படின்னு கேட்டால் அந்த பலம் எப்போது சித்தமாகும்னா அந்த பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே தான் நமக்கு சித்தமாகும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த புருஷகாரத்தை காட்டக்கூடியதா இருக்குது. அதனால காட்டுற இப்ப தடுப்படாது. எப்படியே வந்து ஜனகாத்மஜாயின்னு சொல்லக்கூடிய பிராட்டியான சீதா பிராட்டியானோ தன்னைத்தானே வந்து அனுமானுக்கு காட்டி கொடுத்தாலோ அந்த பிரார்த்தனைக்கு பிறகு, அதே போல நீயும் நமக்கு எழுந்து வந்து உன்னை காட்டித்தர வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கந்தம் கமழும் குழலினா கந்தம்னா கந்தம் வாசனை, வாசனை பொருந்திய நறுமணம் மிக்க கூந்தலை உடையவளா இருக்கக்கூடியவள் சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப என்ன சொல்றா, இவர்கள்லாம் இவ்வளவு அடையாளம் புத்தி சொல்லி கூப்பிட்டார்கள். அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிட்ட காலத்திலே எதுவுமே பதில் சொல்ல, இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. ஆனால் என்ன பண்ணாரு, நீ வந்து நான் உள்ள இல்ல பதில் சொல்லாதனால நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உள்ள இல்லன்னு நாங்க நினைச்சிட்டு போயிடுவோம் நீ நினைச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் நாங்க போக மாட்டோம். எனக்கு எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நீ உள்ளதான் இருக்கான்னு தெரியுது. எதனாலன்னா நீ எங்களுக்கு பதில் சொல்லானாலும் பரவாயில்ல, உன்னுடைய கூந்தலுடைய வாசமானது நீ உள்ளதான் இருக்கிறான்னு கோள் சொல்லி கொடுக்கிறது. கீழே பார்த்தோம் கண்ணன் இல்லன்னு சொல்றான். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனான். நீ சொல்றியா கிருஷ்ணன் நீங்க இல்ல, கிருஷ்ணன் நீங்க இல்லன்னு நீ சொல்றிய உன் வீட்டுல, அவனுடைய அந்த திருத்துழாய் மனம் அந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னாலும் அதே போல இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள், நீ உள்ள இல்ல நான் பேசாதனால நீ உள்ள இல்லன்னு நாங்க நினைச்சுப்போன்னு நீ நினைக்கிற. ஆனால் அப்படி இல்லை, உன்னுடைய அந்த கூந்தலுடைய நறுமணமானது நீ உள்ளதான் இருக்கிறான்னு கோட் சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. எங்களுக்கு குரலுக்கு தான் நீ மறுமொழி தரல, உன்னுடைய குரலின் கந்தமாவது எங்களுக்கு வந்து இது பண்றதே மறுமொழி தாராங்கன்றதேன்னு. இதை கேட்ட நப்பின்னையானவள் உடனே என்ன நினைக்கிறான், ஐயோ மேலேயும் ஒரு தப்பு பண்ணிவிட்டோமேன்னு நினைக்கிறான். என்னன்னு கேட்டா அந்த வையத்து வாழ்வீரால சங்கல்பம் பண்ணிக்காலம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், மலர்களை நாங்கள் சூட மாட்டோம் தலைக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட பிரதிஜையை மீறி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு இவர்கள் அறிந்து கொண்டார்களே. இப்ப வாசம் வருது, புஷ்பத்தோடைய வாசம் வருதுன்னா என்ன பண்ண, யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் இவள்தான் இருக்கா. நிராம் இது செய்வீர் என்னோர் நெடுங்கையத்தான். எபெருமான பார்க்கக்கூடிய காலத்தில் வெண்ணெய் களவு போயிடுச்சுன்னு ஆட்சியாகிய அன்னையால் அன்று வெண்ணை வார்த்தையுள் சீற்றமும் தழுகூத்த அப்பன் தன்னை. வெண்ணை திருடு போயிடுச்சுன்னு சொன்னானா. என்ன அர்த்தம் அது, யாராவது திருவிட்டான்னு அர்த்தம். கண்ணன் உடனே தானே நான் திருடலன்னு அழுதான. ஏன்னா நீயே நீ ஒன்னு இடத்துல வந்து நான் இப்ப எங்க அப்பா முதிர்கொள்ள நீயே உன்னை காட்டி கொடுக்குறியாடான்னு காட்டு. ஒருத்தர் வந்து ரொம்ப பூஷ்ணிக்காய் அல்வா பண்ணி சாப்பிடணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணாரா, பூஷ்ணிக்காய் வாங்குறதுக்கு கொஞ்சம் இது அவ்வளவு துட்டு கொடுத்து பூஷ்ணிக்காய் எதுக்கு வாங்க மாட்டேன், பக்கத்து வீட்டுல பார்த்தா நிறைய பூஷ்ணிக்காய் விளைஞ்சிருந்தோம். என்ன பண்ணாரா அவர், சரின்னு ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணாரா, பூஷ்ணிக்காய் போய் பெரிய பூஷ்ணிக்காய் அறுத்துட்டார். அவன் வீட்டுல இருக்கவா முடிச்சு விட்டான். அந்த சமயத்துல தவதவால் தூக்கின்னு வந்தார், பூஷ்ணிக்காய் தூக்கின்னு வந்தார். வாங்க முடியாது என்ன பண்ணார், எகிரி தவால் பக்கத்து வீட்டுல பூஷ்ணிக்காய் போட்டு உடச்சுட்டு எகிரி குடிச்சிட்டார். திருடன் 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 எல்லாரும் 10 பேர் ஓடி வந்துட்டான். உடனே என்ன பண்ணாரு இவர், நம்ம திருடன் இல்லான்னு காமிச்சுக்கணும். என்ன பண்ணாரா, நான் நினைக்கிறேன் திருடன் இப்படிதான் வந்திருப்பான், இப்படி போயிருப்பான், இப்படி வந்திருப்பான், எல்லாத்தையும் வழியெல்லாம் சொல்லி இந்த பூஷ்ணிக்காய் வறுத்துருப்பான். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இது தூக்கி நான் இல்லையோ இங்க குதிச்சுட்டான். தன்னையே மறந்து என்ன சொன்னார், தன்னை இதுக்கு முன்னாடி சொன்னதா என்ன சொன்னார், படற்கையில சொன்னார், எவனோ ஒருத்தனை சொல்றது பிறந்தாரு, இந்த பக்கம் குதிச்சுட்டேன் அப்படின்னு போறோம். டேய் நீதான திருடியான். அது போல ஆட்சியாகிய அன்னையால் அன்று வெண்ணை வார்த்தையுள் சீற்றமுன் அழுகூத்த அப்பன் தன்னை அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான், தன்னைத்தான் சொன்னார்கள் கண்ணன் அழ ஆரம்பித்தான்னு சொல்லக்கூடியது. அதே போல இந்த இடத்துல மலரிட்டு நாம் முடியும், நம்ம வந்து என்ன நினைச்சிட்டோம், இந்த மாதிரி வந்து மலரிட மாட்டோம் நம்ம நினைச்சிட்டோம், ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம். அதை இவர்கள் அறிந்து கொண்டார்களே. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு பிரதிஜை பண்ணோம். அந்த பிரதிஜையை நீ வந்து மீறி வந்து பூச்சூடினால் பரவாயில்ல, அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. நீ இப்ப பண்ண வேண்டிய காரியம் உங்களுக்கு என்ன தெரியுமா, நீ எப்படி வந்து ஒன்று தலைக்கு பூச்சூடினாலும் அதே போல எங்களுக்கு சென்னிப்பூவா இருக்கக்கூடிய எங்கள் தலைக்கு சிரோபூஷணமா இருக்கக்கூடிய கண்ணன் பெருமான் தானே, அந்த கண்ணன் பெருமானை நீ வந்து எங்கள் தலையிலே அவனை அணிந்து கொள்ளும்படி நீ பெற்றுத்தர வேணும். அதனால கதவை திறவா கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். எப்படி வரணும்னு கேட்டார், பூரோத்மீடே தடாகஸ்ய பரிவாஹா பிரதிக் பிரக்ரியா. வந்து நீ வந்து கதவை திறக்கணும்னு எப்படி வரணும்னா, ஒரு நறுமண பரிமள வெள்ளம் வருவதை போல உனக்கு ஏற்கனவே கந்தங்கமழும் குழலியா இருக்கிறாய், நீ வந்து அப்படி இருக்கணும், பரிமள வெள்ளம் வெளியில புறப்பட்டு வருவதை போல வந்து கதவை திறக்க வேணும்னு தெரிவிக்கிறார்கள். உடனே கேட்கிறா, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆதி ராத்திரில நாங்க எப்படி கதவை திறக்கணும், நடுநசியில வந்து எழுப்புகிறீர்களே, பொழுது விடிஞ்சாதானே கதவை திறப்பார்கள்னு சொல்லக்கூடியதா இருக்குன்னு காட்டுகிறார். பொழுது விடிந்ததா என்ன அப்படின்னு கேட்டான். இவ்வளவு பேர் நாங்க வந்திருக்கோம், பொழுது விடியலையா என்ன, பொழுது விடிஞ்சுதான் வந்திருக்கோம், பொழுது விடிஞ்சதுதான் அடையாளம் சொன்னோம். வந்தெங்கும் கோழி அழைத்தனகா.
கோழியா இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் வந்து அழைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கோழிகள் எல்லாம் கூவ ஆரம்பிச்சிடும். அது என்ன பொழுது முடிந்ததுக்கு அடையாளம் தானேன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. உடனே அந்த கோழிக்கு அதுக்கு கண்ணழிவு சொல்லக்கூடியதா இருக்கு. பரகால நாயகி திருமங்கையாளர் என்ன பண்றாரு, தன் நிலைமையை விட்டு பெண் நிலைமை எழுதி பரகால நாயகின்ற பேர் அவருக்கு. அப்ப என்ன பேர் என்ன பண்றான், ஒரு பாசனம், கோழி கூவென்னமால் தோழி நான் என் செய்கேன் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயித்து மொழி கூவென்னமால். அதாவது ஒரு சங்கேதம் பண்ணிக்கலாம். இந்த திருவாய்ப்பாடியில கண்ணன் பெருமான் என்ன பண்ணுவான்னா, இந்த சாமக்கோழி ஒரு ஜாமத்துக்கும் கூவும். ஒரு ஜாமத்துக்கும் கூவக்கூடிய காலத்திலே முதல்ல ஜாமக்கோழி கூறி என்ன பண்ணான், ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போவான். அங்க கொஞ்ச நாள் இருப்பான். அங்க ஒரு ஜாமம் முடிஞ்சவன் திருப்பி கோழி கூவும். இன்னொரு பெண் வீட்டுக்கு போவான், இன்னொரு பெண் வீட்டுக்கு போவான். இப்படியே போய் கொண்டே இருப்பான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்றாரு, திருமங்கை ஆழ்வார் பரகால் நாயர் கூட கோழி கூவென்னமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயித்து தொழினானே அந்த பாசனத்தை மாத்தினார். கோழி கூவென்னமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயித்து தொழினான் என் செய்கேன் கோழி கூவென்னமால். ரெண்டாவது அடியை மூணாவது ஆகிற, மூணாவது அடியை ரெண்டாவது அடி ஆகிட்டார். அப்போ கோழி கூவென்னமால், கோழி கூவுறது என்ன அதனால இப்போன்னு கேட்டான் தோழி. ஆழிவண்ணர் வரும் பொழுதாயித்து, கண்ணன் பெருமாள் வரக்கூடிய சமயம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதனால என்ன இப்போ தொழினான் என் செய்கேன், தொழினான் வந்துட்டான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நான், கோழி கூவென்னமால் திருப்பி கோழி கூவ போறது காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால், கோழியானது சாம கோழியானது கூவிக்கொண்டே இருக்கு. எபெருமானோட நம்ம இருக்கக்கூடிய பல பல ஊழிகளாயிடம் அணிவோர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும். கண்ணனோட சேர்ந்துருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு மின்னலை போல இருக்கு. ஒரு மின்னல் ஒரு காலம் ஒரு வந்து வானத்துல எவ்வளவு இருக்கும், அப்படியே ஒரு க்ஷண போது இருந்து அப்படியே போயிடுறது. அதே போல வந்து கண்ணனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் ஒரு மின்னலை போல இருக்கிறது. ஆனா அவனோட பிரிந்து இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கும், ஒரு ஊழி காலம் போல இருக்கு. ஊழி காலம்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. பிரளய காலம் ஏற்பட்டு சிருஷ்டிகள் எதுவும் இல்லாத அப்படியே ஒரு சூன்யமா இருக்கு. அப்படி போல அது எவ்வளவு காலம் இருக்குதுன்னு சொல்லணும். எவ்வளவு 17 காலங்கள் பரவி இருக்கிறது. அது போல இருக்க கண்ணன் பெருமானோட சேராது இருக்கக்கூடிய காலத்தை பார்த்தால் ஊழிக்காலத்தை போல இருக்கிறது. ஆனால் அந்த கண்ணனுடைய சேரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா, ஒரு மின்னலை போல இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அதனால இங்க பரகால் நாயகி என்ன சொல்றாரு, ஒழி கூவென்னமால் அழிவண்ணர் வரும் பொழுதாயித்து. சாதாரணமா என்ன பண்ணுவோம், கண்ணன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரோம்னா ஒரு ஸ்ரீ ஜெயந்தினா எவ்வளவு நம்ம கொண்டாடுறோம். அவர் என்ன சொல்றோம், ஆழிவண்ணர் வரும் பொழுதாக, ஐயோ கண்ணன் வந்துருவானே வந்துருவான்றதால உனக்கு துக்கமானு கேட்டான். வந்துருவான்ற துக்கம் இல்லை, வந்தா உடனே போயிடுவானே. வந்தா உடனே என்ன பண்ணுவான், ஒளி நான் என் செய்கேன், உடனே இந்த சாம கோழி கூவ போறது, உடனே கண்ணன் கிளம்பி போயிட போறான்னு சொல்ல முடியாது. இவர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க சாம கோழியோட கதையெல்லாம். வதங்கும் கோழி அழைத்தனகான், நாங்கள்லாம் வந்து எப்படி இருக்கோம், பரகால் நாயை போல வந்து எங்களுக்கு அந்த அனுபவம். பரகால் நாய்க்கா ஒரு சாமத்தினால ஒரு அனுபவம் இருந்தது, எங்களுக்கு அதுவும் அனுபவம் இல்லையே இந்த இடத்துல. நாங்கள் எப்படி இருக்கோம்னா, இப்படி வருந்த பரகால் நாய் எப்படி வருந்துகிறானோ அதை போல கண்ணன் பெருமானை கண்ணாலே பார்க்காதை வருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால், இடைவீடிந்து கண்ணன் அனைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் சொல்லக்கூடியது. எங்களெல்லாம் கோழி வேணுமால் நாங்கள் வந்து வயிறு பிடிக்கக்கூடிய வயிற்றுச்சல் படக்கூடியதா இருக்குது. ஆனால் உனக்கு எப்படி இருக்கு, அந்த மாதிரியான வயிற்றுச்சலே இல்லை. எந்த சாம கோழி கூவியும் வந்து கண்ணன் வீட்டை விட்டு போகாதவங்க தான் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கான். அதெல்லாம் சொல்றேன். இந்த சாம கோழி எல்லாம் வந்து ஒரு நம்ம உடனே சொல்றோம், நீங்க சாம கோழி கதையெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு ஜாமத்துக்கு கூவுறது, அதெல்லாம் போய் பொழுது விடிஞ்சது கிடையாளமான. அது அர்த்தராத்திரியில கூட ஒரு ஜாமத்துக்கு கூப்பினா அர்த்தராத்திரியில இருக்க ஒரு ஜாமத்தை கூட கூவி இருக்கலாம். அதனால வேற அடையாளம் தான். மாதவி பந்தல் மேல் பல்காறு குயிலினங்கள் கூவினகான், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்காறு குயிலினங்கள் கூவினகான். கோழி அழைத்ததுன்னு சொல்லக்கூடியது இவர் காதிலே விளையாட்டான். என் காதலியே என்ன கோழி உழைத்தது, கோழி அழைத்து என் காதலியே விளையாடுறான். நீ கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்க, அதனால உனக்கு கோழி அழைத்தது காதல விழல. நாங்கள்லாம் பிரிந்து இருக்கோம், எங்க காதல விழுந்ததுன்னு சொல்லக்கூடாது. மேல அடையாளம் சொல்லக்கூடிய மாதவி பந்தல் மேல் பல்லாறு குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல்னா அந்த குறுக்கத்தியோட பந்தல், குறுக்கத்தி செடியோட பந்தல் என்ன பண்றது, இந்த குயிலினங்கள்லாம் வந்து அதுல வந்து ராத்திரியை படுத்துக்கிறது, அதையே தன்னுடைய கூட்டை கட்டின்னு இருக்கு. அதிலே படுத்து கொண்டு காத்தால பொழுது விடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, குறுக்கத்தி பூவில் இருக்கக்கூடிய அந்த குயில்கள்லாம் கூவுறது. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னு சொன்னாலே, அதே போல என்ன பண்ண, பல்கார் குயிலினங்கள் கான் பல்கார் குயிலினங்கள் கூவினகான். முதல்ல சொல்லக்கூடிய கால குயில் குடித்துன்னா, குயில் குவித்துன்னு சொன்ன உடனே ஒரு குயில் தானே குவித்துனாலும் இல்ல குயில் இனங்கள் கூவின, ஏதோ ஒரு தடவை குவினதுலாம் சொல்லாதீங்க. பல்கார் குயிலின பல தடவை குயில், இதை விட அடையாளம் உனக்கு வேணுமான். பல்கார் குயிலினங்கள் கூவின அப்படின்னு சொன்னா போதுங்க. அடையாளம் சொல்லக்கூடிய காலத்துல மாதவி அந்த குயில் எங்க இருக்குன்னு இடத்த வர சொல்லுமா.
மாதவி பந்தல் மேல் பங்காறு குயிலினங்கள் கூவினகான். எதனாலன்னு சொன்னா அதுக்கு வாய்த்த வகுத்த படுக்கையா இருக்கு. அந்த மாதவி பந்தல்னு சொல்லக்கூடியது இந்த குருக்கத்தி புஷ்பத்துல இருக்கக்கூடிய அந்த குயிலுக்கு அமைந்திருக்கக்கூடிய படுக்கையானது எப்படிப்பட்டதா இருக்கா? நல்லா அமைந்த படுக்கையா. ஒரு நல்ல படுக்கையில படுத்தினா நமக்கு நல்ல தூக்கம் வந்து சுவாமி சூப்பரா இருந்தது அந்த படுக்கை நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல சொல்லக்கூடியதா இருக்கு. அதுக்கு வாய்த்த படுக்கையா இருக்குது. அது எப்படி அதனால எப்படி இருக்கு? நல்லா சயனித்துக் கொண்டது, நல்லா தூங்கிது, மரண காத்தால பொழுது விடிந்ததை நல்லா எழுந்ததுன்னு சொல்லக்கூடியதா இருக்குது பாருங்க. ஆனா இந்த புயல்களுக்குலாம் என்ன நிர்பந்தம் உண்டு சொல்லுங்க? கார்த்தால வந்து 5 மணிக்கு வந்து கூட 4 மணிக்கு வந்து கூட பிராம முகூர்த்தம் இருந்து கூட ஏதாவது நிர்பந்தம் பண்ணா அந்த மாதிரி நிர்பந்தங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி இருக்கு? அது பொழுது விடிந்ததுனாலே உணர்ந்ததுன்னு சொல்லக்கூடியதா இருக்குதுன்னு பார்க்கிறோம். மாதவி பந்தல் மேல் பல்காறு குயிலினங்கள் பூவினகான். அப்படி குயிலெல்லாம் விழுந்து கொடுத்தேன். இது ஒரு அடையாளம் இல்லையா தெரிவிக்கிறார்கள். இந்த அடையாளம் மாத்திரம் கண்ணெழுவு வெட்டுறதான் சொல்லுவோம். இந்த அடையாளத்துக்கு முன்ன கண்ணெழுவு சொல்ல முடியாதா? ஒத்தலரு காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வரக்கூகிர்த்தியாகில் தலையெல்லாம் கைமாறிலே நீ. நாச்சார் தமிழக்கு வந்து இது பாடம் ஆண்டாலே பாடக்கூடிய பாசம். ஒத்தலரு காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே. இவெல்லாம் என்ன பண்றான்னா ஆண்டாள்லாம் என்ன பண்றான்? இந்த ஆய்ப்பெண்கள்லாம் நீ வந்து கண்ணனை போய் நீ போய் வந்து போய் நல்லா கூவி அழைச்சிட்டு வரணும். நீ கூவர கூவல என்ன பண்ண? ஒத்தலர் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை அவன் வரும்படியா நீங்க கூவணும். நானும் அப்ப என்ன இவன் சொல்றான்? நீங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க? எல்லா குயிலும் கூவ சொல்றதே நீங்க தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே குயில் கூவித்து பொழுது விடிந்ததுக்கு அடையாளம் சொல்றீங்களா? இது ஏற்கக்கூடிய அடையாளம் சொல்றாங்க. உடனே என்ன சொல்றாங்க? இது இல்ல அப்படிலாம் நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இன்னும் அது மட்டும் இல்ல, நீங்க அந்த குயில கூவன் மட்டுமா நீங்க சொல்றீங்க? இன்னும் இன்று நாராயணனை வர பூமாயல் இங்குத்தை நின்னும் துறப்பங்கும். நீங்க கூவக்கூடிய கூவல் என்ன பண்ணோம்? அந்த நாராயணன் தலைகொலை எப்படி கஜேந்திரமத்தை காப்பாத்துக்கு ஓடி வந்தானோ அது போல ஓடி வரணும். வரலன்னா என்ன பண்றதுனா இந்த தோட்டத்தை விட்டே உங்களுக்கு வெடிச்சுடுவேன், இந்த பொழிலை விட்டே உங்களை அனுப்பி விடுவேன், துரத்தி விடுவேன்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்றது? இந்த குயில்களான பயந்து போய் அவங்களுக்காக கூவக்கூடியதா இருக்கிறது சொல்ல முடியாது. பந்தாறு வீரணி அந்த மேல தெரிவிக்கிறார். மாதவி பந்தல் மேல் பல்காறு குயிலினங்கள் கூவினகான். எல்லாம் இவர்கள் சொன்ன அடையாளங்கள்லாம் இது பண்ணிட்டான். வந்தெங்கும் கோழி அடைத்தினான்னா அந்த சாம கோழி சாமத்துக்கு சாமம் கூவிட்டான். மாதவி பந்தல் மேல் பல்காறு குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து நீங்க அதை வந்து பாட வைக்கிறீர்கள் சொல்லுங்க. நீங்களே அதை கூவ சொல்லுகிறீர்கள், இல்லைன்னா மிரட்டி வச்சிருக்கீங்க அந்த குயில, அதனாலதான் அது கூவுறது. அதை வந்து வாஸ்தவமா வந்து பொழுது விடிஞ்சு கூவலன்னுட்டோம். அப்போ வளர்க்குறாரு இவர்கள் என்ன சொல்லி நம்ம இது பண்ணலையே. சரி இவங்களோட ஸ்திதி தசை அப்படிதான் இருக்குன்னு வந்து ஒரு சாதக வாசல் வழியாக மாறிக்கிறாங்க. பார்த்தா என்ன பண்றான்? கையில ஒரு பந்தை வச்சுட்டு அவ படுத்துட்டேன். பந்தாறு வீரலி என்ன எதுக்காக பந்த கையில பந்தாறு வீரலின்னு சொன்னா, முதல் நாள் என்ன பண்ணா கண்ணன் பெருமானும் இந்த பெண்ணானவன் என்ன பண்ணான் வந்து 2 பேரும் இந்த நப்பினை பிராட்டியும் ஒரு பந்து விளையாட்டு விளையாடும். கண்ணனை எப்பவும் போல என்ன பண்ணான்? அந்த நப்பினை பிராட்டியும் தோத்துட்டான் விளையாட்டு. தோத்துட்ட உடனே பந்த அவ கையில கொடுத்துட்டு கண்ணன் போயிட்டான். அவெல்லாம் பண்றா அந்த பந்தை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறான். விளையாட்டுல கண்ணனை நம்ம தோற்கடிச்சிருவோமே மகிழ்ச்சி வேற. அந்த பந்த கையிலே அணைத்து கொண்டு விரைக்கிறான். அதனால சொல்ல பந்தாறு விரணி. பந்தாறு விரணி ஜல்ல வழியா பார்த்து சொல்ல பந்தாறு விரணி உன் மைத்துணன் வேறுபாட. பந்தாறு விரணின்னு சொல்லக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டதா இருக்கு? எவ்வளவு நாங்க சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு நீ மறுத்துட்ட. கண்ணனை ஜெயித்து கையில பந்தை பிடித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால உனக்கு இப்ப எங்களுக்கு என்ன தோன்றதுன்னு தெரியுமா? நீ ஒரு குற்றமற்றவன்னு நிரூபணம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. எதனாலன்னு தெரியும்? ஒரு கையில நீ பந்தை பிடிச்சிட்டு இருக்க, மற்ற கையில கண்ணனை பிடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஒரு கையில நாராயணன் பிடிச்சிட்டு இருக்க, ஒரு கையில நாரங்கள்னா எல்லா நித்திய வஸ்துக்களோட திறனுக்கு பேர் நாரங்கள் பேர். இந்த உலகத்துல நம்ம பண்ணக்கூடிய அழிவில்லாத பொருட்களுக்கு நாரம் பேர். அப்ப பந்து ஒரு நாரம்னு சொல்லக்கூடியதான். ஒரு கையில நாராயணனை பிடிச்சிட்டு இருக்க, இன்னொரு கையில நாரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால எப்படி இருக்கன்னா உனக்கு அதனால ஒரு பெருமை ஏற்பட்டது. உனக்கு குற்றமற்றவள், நீ பாவனமாக இருக்கக்கூடியவள் எங்களுக்கு தோற்றுகிறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறாங்க. அசேஷா நா ஜெகதோ விஷ்ணு பத்னி. வேதமான சொல்றது எப்படின்னா விராட்டியானவள் எப்படிப்பட்டவளா இருப்பான்னா சேதனையும் ஈஸ்வரனையும் 2 பேரையும் சேர்க்கக்கூடியவளா இருக்கணும்னு காட்டுகிறாங்க. அதை போல எப்படி இருக்கா? இப்ப சேர்க்கிறதா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2த்தையும் கையில வச்சு கொண்டு இருக்கக்கூடியவளா இருக்கு. அதனாலதான் ஒரு பக்கத்துல நாராயணன் வச்சுருக்கா, மற்ற பக்கத்துல சேத்தன வஸ்துவை போல இருக்கக்கூடிய வந்து அந்த பந்தை கையில பிடித்துக் கொண்டிருக்கிறாள் கூடியதா இருக்கிறது. வந்தார் விரலி முன் மைத்துணன் வேறுபாட எழுப்புகிறார்கள் இல்லையா? உடனே உள்ள இருந்து வெளியில வர நாங்களும் பந்து போல ஒரு அச்சேத்தன வஸ்துவா இருக்கலாம். இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீ எங்களை வந்து என்ன பண்ணிருப்பன்னா
எங்களே உன் கைக்குள்ள வைத்திருப்பாயே, அப்படி இல்லாத போயிடுதேன்னு சொல்லக்கூடாது. வந்தார் விரணி, வந்தார் விரலின்னு சொன்னதால அது சூச்சிக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நல்ல பந்து விளையாடக்கூடிய எவ்வன பருவத்தை இருக்கக்கூடியவள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அவளுடைய பருவத்தின் வாய்ப்பை புகழ்வதாகவும் இருக்கிறது என்று இது. அப்ப கேட்கிறாள், நீங்கெல்லாம் வந்த காரியம் என்ன கேட்கிறாள். உன் மைத்துனன் பேர் பாட, அந்த எபெருமானுடைய வந்து நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணணும்னு வந்தோம். அவனுக்கு இருக்கக்கூடிய பல பெயர்களை சொல்லி அவனை அழைக்க வேணும், அவனை வந்து கும்பிட வேணும், நமஸ்காரிக்க வேணும்னு சொல்லக்கூடிய வந்தோம் இருக்கிறான். உடனே நம்பின பிராட்டி சொல்லலாம், உன் மைத்துனன் பேர் பாட. சரி, எழுப்புறதுன்னு வந்துட்டீங்க, வாங்கும். என் வீட்டு கதவை நீங்க திறக்கணும்னு அவசியம் இல்லை, அது தானே வந்து திறக்கிறதுக்கு ஒரு கருவி ஒண்ணு வச்சிருக்கேன், அது சுவிட்ச் போட்டா கதவு திறக்கிறது போல ஒண்ணு இருக்கு. அந்த யந்திரத்தை நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா கதவை திறந்து கொண்டு வரலாம்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ அதை உபாயமாக கொண்டு இந்த கதவை திறந்து கொண்டு நம் இல்லத்துக்குள்ளே வாரும்போது தெரிவிச்சாங்க. உடனே ஆட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, ஐயோ நாங்கள் சொப்பிரயத்தினால தான் செய்யக்கூடியவர்களா, எங்களுக்கு எந்த விதமான பிரவருத்தியும் கிடையாது, நீங்கள் ஏதாவது பண்ணணும், அதை கொண்டு நாங்கள் இருக்கணுமே தவிர எங்களுடைய பாரம், எங்களை ரட்சிக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் உங்கள் தலையிலே சமர்ப்பித்து விட்டோம், அதனால நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். லட்சுமணனானவன் என்ன பண்றான், ராமனோட போறான், காட்டுக்கு போகக்கூடிய காலத்திலே ஒரு இடத்துல பர்ணசாலை அமைக்க வேண்டிய நிர்பந்தம். இந்த இடத்துல கேட்கிறான், ராமன் எடுத்து போய்க்கிறான், அண்ணா எந்த இடத்துல பர்ணசாலை அமைக்கணும், எப்படி பர்ணசாலை அமைக்கணும்னு கேட்கறான். அப்படி கேட்கக்கூடிய காலத்துல ராமன் சொல்றான், உனக்கு எப்படியோ நீ அப்படி பண்ணிக்கோ, பர்ணசாலை உனக்கு எப்படி தோன்றதோ அந்த மாதிரி கட்டுனான். உடனே வந்து லட்சுமணன் என்ன பண்ணா, ராமனுடைய காலில் அப்படியே விழுந்தான். காலில் விழுந்துட்டு, ஐயா அண்ணா எனக்கு இப்படிப்பட்ட வந்து இந்த மாதிரி சுதந்திரம்லாம் எனக்கு கொடுக்காது, பர்ணசாலை எந்த இடத்துல கட்ட வேணும்னு சொல்லணும், எப்படி கட்ட வேணும்னு நீ சொல்லணும், நீ சொல்றபடி நான் இருக்க வேணும்னு தெரியும். கிரியதாமிதி மாம்பத, என்ன பண்ணணும்னு நீ சொல்லணும். சயந்து ருச்சிரே தேகே கிரியதாமிதி மாம்பத, உன்னை ருச்சிக்கு தக்கபடி எப்படி கட்ட வேணும்னு நீ சொல்லணும், என்கிட்ட சுதந்திரத்தை கொடுக்காதே, நான் உனக்கு ஆட்பட்டவன், நான் பரதந்திரன், உனக்கு அடிமைன்னு சொன்னான். அதே போல இவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் இந்த இடத்துல, நீ வந்து கதவை திறந்துடுவான்னு என்ன சொல்லாது, நாங்கள் கதவை திறந்துட்டு வரமாட்டோம், எங்களுடைய பிரயத்தனத்தினால நாங்கள் எதையும் வந்து சாதிக்க மாட்டோம், நீதான் எங்களுக்கு அதை ஆக்கி கொடுக்க வேணும் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப என்ன பண்றாள், உன்னாலேயே பெற விரும்புகிறோம், கை பார்த்து இருக்கக்கூடியவர்கள் நாங்கள்னு காட்டுவதா இருக்கிறது. நாங்களே திறந்து கண்டு புக மாட்டோம், ஆனால் நீ என்ன பண்ண, செந்தாமரை கையால் சீரார் மலை ஒலிப்ப வந்து திறவாய். உன் கை எப்படிப்பட்ட கையா இருக்குன்னா, செந்தாமரை கையால் நீ வந்து திறக்கணும் இல்லையா, உன் செந்தாமரை கையை வந்து ரொம்ப சுகுமாரமா இருக்கக்கூடிய கையை வந்து நீ வந்து அதுல இருக்கக்கூடிய வளைகள் எல்லாம் சந்திக்கும்படி இந்த கதவை திறக்க வேணும்னு தெரிவிக்கிறார்கள். வதாருந்துதமேவ பங்கஜரஜஹா செடி விருஷாலோகிதைஹி அங்கம் நாணி ரதாம்பசாகசவிதௌ லீலாரவிந்தக்ரஹா தோலாதே வனமாலயா ஹரிபுஜே ஆகட்ட சப்தாஸ்பதம் கேன ஸ்ரீ அதிகோமளா தனுரியாம் வாசாம் நிமர்தக்ஷமா. பராசரப்பட்ட ஸ்ரீகுணரத்ன கோசம் பாடுற பிராட்டி பத்தி, பிராட்டியினுடைய திருக்கைகள் பிராட்டி எப்படிப்பட்ட சௌகுமாரியம் படைத்தவள். இந்த இடத்துல பந்தாறுகள்னு சொல்லக்கூடிய காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பந்து போல ஒரு மென்மையாக கையுடைய, அந்த பந்தை பிடிக்கிறது கூட ஒரு சாகசத்தை போல இருக்கக்கூடிய கைகள் இருக்கான். மாதாருந்துதமேவ பங்கஜருஜஹா செடி விருஷாலோகிதை. சிறங்கனாச்சார பெரிய பிராட்டியோட சௌகுமாரியம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் சொல்லக்கூடிய காலத்திலே தெரிவிக்கிறார் ஒரு விஷயத்தை. யாராலையும் இந்த ஒரு பிராட்டியோட சௌகுமாரத்தை யாராவது வாயால சொல்ல முடியுமா, அது வாய் கொண்டு யாராலும் வர்ணிக்க முடியாது. அதனால எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க. பிராட்டி எப்படிப்பட்டவள் என்றால் தாமரையிலே பிறந்தவள், தாமரையே வாசஸ்தலமாய் உடையவள் தெரியும். அதனால மாதாருந்துதமேவ பங்கஜரஜஹா, பங்கஜத்துல பங்கஜவல்லின்னு சொல்றமே, பங்கஜத்துல அந்த தாமரையிலே தோன்றியவளாய் இருக்கக்கூடியவள். இந்த தாமரையிலே வீட்டிற்கக்கூடிய எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த தாமரையின் கீழே உட்கார்ந்துருக்காள், அது கீழே அந்த மகரந்த துகள்கள் இருக்கும். இந்த மகரந்த துகள்கள் பிராட்டியினுடைய திருவடியில பட்ட உடனே எப்படி இருக்கான், பிராட்டியினுடைய காலெல்லாம் அப்படியே பூசறதா அது பட்டு. ஐயோ இதை காட்ட நல்ல இடத்துக்கு போயிடணும், இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அவ்வளவு சுகுமாரம். உடனே என்ன பண்றாள், அங்கேயாவது கிளம்பி என்ன பண்றாள், எம்பெருமானை வக்ஷஸ்தலம் திருமார்களை போய் வந்து உட்கார்ந்து கொண்டாள். திருமார்களை போய் உட்கார்ந்து கொண்டாலே, உட்கார்ந்து கொண்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து நீலாதேவி பூதேவி ரெண்டு பேரும் பார்க்கிறாள். பார்க்கக்கூடிய காலத்திலே அவரு கண்ணா இவருடைய அழகை பார்த்த உடனே நான் அவருடைய திருமேனியில ஒரு வாட்டம் கண்டுதான். ஐயோ என்னடா இது வாட்டம் கண்டுறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்குன்னு பார்க்க முடியாது. அதுக்கு மேல என்ன பண்றாங்க, விளையாட்டுக்காக ஒரு கையில ஒரு பந்தை பிடிச்சிட்டு இருக்காரு, ஒரு தாமரை நீலாரவிந்தமா ஒரு அரவிந்தம் தாமரையை கையில பிடிச்சிருக்காங்க. அது பிடிச்சிருக்கக்கூடிய காலத்திலே பார்க்கிறோம்னா, ஐயோ இந்த தாமரையை தூக்குற, இந்த தாமரை புஷ்பத்தை தூக்குறதே ஒரு பெரிய சாகசமாச்சேன்னு இருக்கணும். அது மட்டும் இல்ல, வக்ஷஸ்தலத்திடுவா பெரும்பெருமான் வனமாலைன்னு ஒரு பெரிய மாலை சாத்திட்டு, அந்த மாலையானது எப்படி இருக்குன்னா, இந்த வக்ஷஸ்தலத்துல வந்து இந்த இடத்துல நிக்கிறதா, அந்த இடத்துல பெரும் மேல பிராட்டி இருக்கான். அது என்னவோ அவளுக்கு ஊஞ்சலை போட்டதை போல இருக்கான். ஐயோ ஊஞ்சலாடுனா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வந்து
சுகுமாரம் பொருந்தியவளாய் இருக்கக்கூடிய அதான் 16 விரலி. அவருடைய பராசப்பட்ட சொல்லி இவருடைய சுகுமாரத்தை யாரால்தான் வர்ணிக்க முடியும்? புறத்தாழ்வான் இவருடைய தகப்பனார். அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ற ஸ்ரீஸ்தவன் இதே மாதிரி பிராட்டியை பத்தி பாடக்கூடிய காலத்திலே சொல்றாரு, ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கமயா யத்யன்யதீயான் குணான் அன்யத்ர த்வசதோதிரோப்ய பணிதிஹி சாதரிஹி வந்த்யாத்வயி சம்யக் சத்ய குணாபிவர்ண நமதோ பூயுஹு கதம் தாதுஷி வாக்வாசஸ்பதினா பிஷக்ய ரச்சனாத் சத்குணார்ணோ நிதௌ. பெரிய பிராட்டியாரே உன்னை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஸ்தோத்திரத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றாங்க உலகத்துல. ஸ்தோத்திரம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒண்ணு இருக்கக்கூடிய பொருள்களை எதை சொல்றோமோ, யாரை பத்தி சொல்றோமோ அவரை பத்தி என்னென்ன சொல்லலாமோ அவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இல்லாத விஷயங்களை அவர்கிட்ட இல்ல, அவர் இந்திரன் சந்திரன் சொல்றோம், வாஸ்தவத்துல பார்த்தா அவர் இந்திரன் இல்லை சந்திரன் இல்லை, சாதாரண ஆள். அப்ப என்ன பண்றோம், ஒரு இல்லாத குணத்தை எல்லாம் ஏற்றி சொல்லக்கூடிய இருக்கிறது ஸ்தோத்திரம், இருக்கிற குணங்களை மட்டும் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். இது 2 விதமான லட்சணம் ஸ்தோத்திரத்துக்கு. அவர் சொல்ற உன்னிடத்துல 2 விதமான லட்சணங்களையும் கொண்டு உங்களை எங்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இருக்கிற குணங்களை எல்லாம் சொல்லி முடிக்கணும்னா அப்பேற்பட்ட அவ்வளவு நிரவதிகமான குணங்கள், எண்ணற்ற குணங்கள் படைத்தவளாய் நீ இருக்கிறாய். அதனால உனக்கு இருக்கக்கூடிய குணங்களை எங்களால் சொல்ல முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. அப்போ அதனாலேயும் உன்னுடைய ஸ்தோத்திரம் பண்ணி எங்களால பூரணம் செய்ய முடியாது. சரி, இல்லாத குணங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சோமே, ஆனால் அவளுக்கு இல்லாத குணங்கள் ஒண்ணுமே கிடையாது. எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமாய் கொள்கலமாய் இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய கிட்ட அவன் எப்படி இல்லாத குணம் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட உன்னை பாடுவதற்கு பிரகஸ்பதி, வாக்வாசஸ்பதி சொல்ற பிரகஸ்பதியாலும் உன்னை பாட முடியாது சொல்ல. அதே போல இந்த இடத்துல சொல்ல, உன்னுடைய சௌகுமாரியத்தை பராசரப்பட்டு தெரிவிக்கிறார். அவருடைய புள்ளதானே உன்னுடைய சௌகுமாரியத்தை யாரால் சொல்ல முடியும்? யாராலையும் கவிகளால வர்ணிக்க முடியுமா? கவிகளுடைய வாக்குலாம் வருஷ வாக்கு, கடினமான வார்த்தைகள். கவிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள். ஆனால் உன்னுடைய திருமேனி எப்படி பண்ணா ரொம்ப சௌந்தரியம், ரொம்ப சௌகுமாரியம் சொல்லக்கூடிய செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. நீ கதவை திறக்கிறது எப்படி வரணும்? அந்த கையில இருக்கக்கூடிய வளைகள் எல்லாம் சப்திக்கும்படியாக இது பண்ணணும். கை எப்படிப்பட்டதா இருக்கு? செந்தாமரை கையா இருக்கிறது. அந்த கையில இருக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய வளையெல்லாம் சீரார் வளை, அந்த வலை ஒழிக்கும்படியாக கதவை திறக்க வேணும். வளைக்கு சீர்மைனா என்ன? வெளியே ஒரு தடவை தெரிவித்தேன். வளைன்னு சொல்லக்கூடியது எதை காட்டக்கூடியதுன்னா, இந்த பதிவிரதா தர்மத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறது. அது மட்டும் வளைக்கு சீர்மை என்னன்னா, கடலாது இருக்கு, கையை விட்டு கழலாது இருக்குதான் வளைக்கு சீர்மைன்னு தெரிவிக்கிறார். எழிலுடைய அம்மனை வீர் என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையே ஆக்கினரே. ஆண்டாலே பட நாச்சியார் பாசுரத்தை ரங்கநாதனுடைய பெருமையெல்லாம் சொல்ற. அழகெல்லாம் எழிலுடைய எழிலுடைய என்னமுதர், அப்படி எப்படிப்பட்டதா இருக்கான்? கண்ணழகன், குழலழகன், வாயழகன் எல்லாம் கொப்பூழில் எழுகமல பிரம்மாவின் நாபிகை கமலத்திலே உடையவனாய் இருக்கிறான். ஆனால் எப்படி இருக்கான் அவன்? என்னுடைய கடல் வளை, கையில போடுகிற வலை என்ன கடல் வலைன்னு, இடத்துல போட்டுக்கிட்டே கடல்ல போட்டுக்கிற அணையக்கூடிய வலைக்கு கடல் வலைன்னு பேரு. என்னுடைய கடல் வலையை தாமும் கடல் வலையே, கடல் வலைன்னா இன்னும் சொல்ற கடல் வலையை ஆக்கினானோ. அது என்ன இருந்தா, கடல்ல போட்டுக்கிற வலை கடலுக்கு போற வலையாக்கிட்டான். எதனால? நான் அவனோட சேரல, அவனோட சேர்த்தி இல்லை, கிருஷ்ண சம்ஸ்லேஷம் கிடைக்காதனால என்னாச்சு, கடலில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வலையானது கடன்று போகக்கூடிய வலையாச்சுன்னு தெரியும். என்னுடைய கடல் வலையை தாமும் கடல் வலையே ஆக்கினரே. குதிரைகாரி அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? அங்க சீராறு வலை ஒழிப்பா. நீ கையில வளையல் சந்திக்கும்படியா நீ திறக்கணும். அங்கெல்லாம் நாங்களாம் எப்படி, எங்கள் கையில இருந்த வலை கழட்டி எவ்வளவோ நாளைக்கு எவ்வளவு நாளாச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நப்பினை பிராட்டியாளன் நீ எப்படிப்பட்ட வேலை அவனோட கூடிய இருக்கா. அதனால எப்பவும் கையில வளைய கீழே கழண்டு விழ வேண்டிய அவசியம் இல்லாத இருக்கிறது. அப்போ எப்போ எம்பெருமான் கூட இருக்கக்கூடியவளா இருக்க, புருஷகாரத்தை செய்யக்கூடியவளாய் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அகலகில்லேன் இறையமன் அலர்மேல் மங்கை உரை மார்பா. பிராட்டியை சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்கானா, இறையும் அகலகில்லேன், அந்த பெம்பெருமானுடைய திருபக்ஷஸ்தலத்தை விட்டு அந்த பிராட்டியானவள் அலமேல் மங்கையானவள் பிரிவதே இல்லைன்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப ஏன் பிரிவதே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலத்துல அது வேணும் சொல்லிட்டே இருக்கணுமா? அகலகில்லே நிறையும் அகலகில்லே நிறையும் எப்பவும் பிரியாத நித்தியான பாயின்னு தெரிவிக்கிறார்கள். நித்தியான பாயின்னு சொல்லக்கூடியன்னா எப்பவும் அவனை விட்டு பிரியாத தத்துவமா இருக்கிற ஒரே தத்துவமா இருக்கக்கூடியது. அகலகில்லே நிறையும் அகலகில்லே நிறையும்னா நான் இறைவன் ஒரு சனப்பொழுது கூட நான் அவனை விட்டு விலக மாட்டேன்னு ஏன் சொல்றான்? அவன் இல்ல விலக போறது இல்லை, இருந்தாலும் அது என்னைக்கும் அதை சொல்லிட்டே இருக்கணும். அந்த மனசு தரிக்கணுமே, அவனை விட்டு நான் விலக மாட்டேன். எதுக்காக அவனை விட்டு விலக மாட்டேன்னு கேட்டான், நம்ம போல இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானை ஆசிரியக்கக்கூடிய காலத்திலே அவள் இல்லாது போனாவே. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுவான், நம்முடைய அபராதங்களையும் பார்த்து தண்டிப்பதற்கும் ஏத்துவாகுமே, அது ஒரு காரணமாயிடுமேன்றதுக்காக என்ன பண்றான்,
அகலகில்லேன் இறையும், அவனை விட்டு நான் வந்து விளைமாட்டேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. பிராட்டியோட புருஷகாரன்றதை தெரிவிக்கக்கூடியதா இருக்கு இந்த பாசனம். பேர்பட்ட வந்து அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ராமாவதாரத்தை பாருங்க, சீதா பிராட்டி எபெருமான் எவ்வளவோ ராமனா இருந்தக்கூடிய காலத்துல எவ்வளவு வதங்கள் பண்ணியிருக்காங்க. தாடகா, சுபாகு இவெல்லாம் முதல்ல வதம் பண்றான். அவளுக்கு வதம் பண்ணக்கூடிய காலத்திலே சீதா பிராட்டி பக்கத்திலே இல்லை. சீதா பிராட்டி பக்கத்துல கல்யாணமே ஆகலன்னு சொல்ல போனான். அதே மாதிரி ராவணனை வதம் பண்ணக்கூடிய காலத்திலே அவள் பக்கத்துல இல்லை. வாலியை வதம் பண்ணக்கூடிய காலத்திலே பக்கத்துல இல்லை. கரதூஷணாதிகள் வதம் 14,000 பேரை கொண்டான். கரதூஷணாதிகளை கொண்டான். கொண்டக்கூடிய காலத்துல என்ன பண்றான்? பிராட்டி பக்கத்துல தான் இருக்கா. ஆனா என்ன சொல்றான்? லக்ஷ்மணா, இவளை அழிச்சுன்னு ஒரு குகைக்கு போயிட்டு நான் ஒருத்தனா இருந்து இவர்களை நான் இது பண்றேன்னு தெரிவிக்கிறான். அப்போ எந்த காலத்திலையும் வந்து நிகிரகம்னு சொல்லக்கூடியது ஒருத்தனை வதம் பண்றது, ஒருத்தனை வந்து அனுகிரகம் பண்ணாத விடுறதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே பிராட்டி பக்கத்துல இருக்கிறதே கிடையாதுன்னு சொல்லக்கூடியது. பிராட்டி பக்கத்துல இருந்தாலானால் அவனுக்கு கண்டிப்பா பேரு கிடைத்தே தீரும். பதாரகம் அபிகா புஸ்தகா இவள் சந்நிதியாலே காகம் பிழைத்தது அது இல்லாமையாலே ராவணன் மாண்டான். காகாசுரன் சொல்லக்கூடியவன் என்ன பண்ணான்? அந்த இந்திரனுடைய பிள்ளையா இருக்கக்கூடியவன் பிராட்டியினுடைய திருமலை தடங்களில போய் வந்து பெரிய வந்து ஒரு காக்கத்தின் வடிவிலே வந்தான். அவளுடைய மார்பில போய் பிராட்டியோட மார்பகத்துல போய் வந்து குத்தினான். பெரிய ரத்த பெருக்கு ஏற்படுறது. ராமன் உடனே என்ன பண்ணான்? ஒரு பிரம்மாஸ்திர மந்திரிச்சு அவன் மேல பிரயோகம் பண்றான். சித்திர கூட திருப்ப சிறுகாக்கி முலை தீண்ட அத்திரமே உண்டெறிய அனைத்துலகும் தெரிந்தோடி போறான். எல்லா இடத்தையும் போறான். அப்பாவண்ண போறான், அம்மாவண்ண போறான், ரிஷிகள்ண்ட போறான், யாருண்ட போனாலும் அவனுக்கு கதவை திறக்கணும். அனைத்துலகும் தெரிந்தோடி கடைசியில என்ன பண்ணான்? இத்தகனே ராமாவோ நின்ன பயம் என் அழைப்ப, எனக்கு யாரும் கதியே இல்லை ராமா, நீதான் கதின்னு ராமனுடைய காலிலேயே வந்து விழுந்தான். நின்ன பயம் என் அழைப்ப அத்திரமே கொண்டெறிய அத்திரமே கொண்டெறிய அறுத்ததுமோ அடையாளம். அந்த அஸ்திரத்தை கொண்டு ஒரே ஒரு காக்காய்க்கு ஒரு கண்ணு மட்டும் இருந்தான்னு தெரிவிக்கிறான். விசாரம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டவன்? இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவனாய் இருக்கக்கூடியவன், அந்த ஒரு அபராதிகளாய் இருக்கக்கூடிய தண்டிக்கணும். வதார்கம் அபிகா குஸ்தஹா, காகாசுரன் கண்டிப்பாக தண்டிக்கக்கூடிய குற்றம் புரிந்தவனாய் இருக்கு. அவனை போய் தண்டிக்காது விட்டேன்றான். ஆனால் என்ன பண்றது? பிராட்டி பக்கத்துல இருக்காளே, பிராட்டி பக்கத்துல இருக்காள். அதனால என்ன ஆகுது? அந்த கருணையான பிராட்டியினுடைய கருணையானது அவன் தண்டிக்க தகுந்தவனாய் இருந்தாலும் என்ன பண்றது? பிராட்டியினுடைய பிரேரணையாலே அந்த தண்டனையில் இருந்து அவன் தப்பித்தான்னு சொல்லக்கூடியதாய். அதுக்குதான் புருஷகாரன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட புருஷகாரத்தினுடைய பெருமையை காட்டக்கூடியது இந்த பாசுரம்னு காட்டக்கூடியது. செந்தாமரை கையால் சீரார் மலை ஒழிப்ப வந்து திறவாய். ஆனால் நீ எப்படி பண்ணணும்னா, உன் செந்தாமரை கையாலே சீரார் மலை ஒழிக்கும்படி வந்து திறக்க வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். பார்க்கிறோம். வந்து திறவாய் மகிழ்ந்தேல, எங்களுக்காக நீ 4 அடி நடந்து வந்து திறவாய். என்ன நினைக்கிறானா? இருந்த இடத்துல இருந்து அந்த கதவை திறந்துடணும்னு நினைக்கிறான். அவன் சொல்றானா? இல்ல இல்ல, எங்களுக்காக நீ ஒரு 4 அடி நடந்து வந்தான்னு பெருமை எங்களுக்கு கூட. வந்து திறவாய், ஒரு 4 அடி நடந்து வந்து கதவை திறந்தான்னு இருக்கணுமே. ஆனால் எங்களுக்காக நீ வந்து எழுந்து திறக்க வேணும். வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், நாங்கள் மகிழ வேணும். வாழ்விடைச்சிகள் சாதாரண பெண்களா இருக்கும் நெடும்போதா கத்துகின்றார்களே இவர்கள்னு சொல்லக்கூடிய தர்மத்துக்காக திறக்காத எப்படி போனோம்? நாங்கள் உள்ளம் மகிழும்படி நீயும் என்ன பண்ண ஆத்மார்த்தமாக இந்த கதவை எங்களுக்காக திறந்து விட வேணும்னு தெரிவிக்கிறார்கள். இந்த பாசுரமானது எம்பெருமானார் உகந்த பாட்டுன்னு தெரிவிக்கிறாங்க. உந்து மதகளித்தன்னு சொல்லக்கூடியது எம்பெருமானார் உகந்த பாட்டுன்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானாருக்கு பேரே திருப்பாவை சீயர்னு பேரு. திருப்பாவையில ஆழங்கால் பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல எம்பெருமானார் கிட்ட வந்து சுவாமி ராமாயணத்துல வந்து கேட்டாலும் திருப்பாவைக்கு ஒரு உபன்யாசம் சொல்றது வைக்கணும். திருப்பாவைக்கு நம்ம உபன்யாசம் சொல்றதுக்கு நம்ம அதிகாரியா நம்ம அதிகாரியே இல்லை, ஆண்டாளே சொல்லி ஆண்டாளே கேட்க வேணும் அத்தனையே தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆழங்கால் பட்டவராக இருந்தவன் திருப்பாவையில். அனுதினமும் சுவாமி வந்து உஞ்சவருத்தி என்னென்ன உஞ்சவருத்தினா, வெளியில போனோம், அக்ஷய பாத்திரம் எழுந்து போனோம். போகக்கூடிய காலத்துல என்ன பண்ணா திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே போவார். அப்படி போகக்கூடிய காலத்துல எல்லாரும் அங்கங்க வந்து எவ்வளவு அரிசி கொடுக்குறாலும் அதை வந்து வச்சுக்கிட்டு அதை சமைத்து உண்பதுதான் அவருக்கு இதுவா இருக்கு. அப்படி உஞ்சவருத்தியில போகக்கூடிய காலத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து பாசுரங்களை பாடிக்கொண்டே போறார். அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள், அந்த பெரிய நம்பிகளோட திருமாளிகளை வாசல்ல வந்த உடனே என்ன பண்றா? ஆச்சாரியரோட குமாரத்தி அத்துழாயின்னு சொல்லக்கூடிய அவள் வந்து இவருக்கு வந்து அந்த வந்து அரிசியை வந்து அமந்திரியை கொண்டு வந்து அவருக்கு இது பண்ணணும், சேர்ப்பிக்கணும்னு வரக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு? பார்த்த உடனே அப்படியே வந்து சாட்டாம கீழே விழுந்து சேவிச்சுட்டார் ராமானுஜர். உடனே என்ன பண்ணா? அதை கொண்டு பயந்து போயிடும் அத்துழாய். உடனே போய் அப்பாவோட போய் சொன்னா பெரிய நம்பிகள் இடத்துல, என்னமோ தெரியல, சுவாமி வந்து ராமானுஜர் திடீர்னு கதவை திறந்த உடனே அவன் என்ன உழுந்து சேவிச்சுட்டாருப்பா அப்படின்னா. இல்ல வேற ஒண்ணும் இல்லை, உந்துமத கழித்த நடுசந்தானமா இருக்கு. செந்தாமரை கையால் சீரார் மலை ஒலிப்ப வந்து திறவாய். வந்து திறவாய் அவர் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சமயத்துல கதவை திறந்தானோ. கதவை திறந்த உடனே என்ன நினைச்சார்?
ஆண்டாளே உள்ளேந்து வந்து நப்பின்ன பிராட்டியே வந்து கதவை திறக்கிறாளோ நமக்குன்னு நினைச்சுட்டாராம் உடனே. ஆனால் என்ன பண்ணாரு, உடனே அது ஆழங்கால் பட்டு தான் உடனே சேவித்தான்னு சொல்லப்படுது. அதனால எம்பெருமானார் உகந்த பாட்டுன்னு ரொம்ப விசேஷமா இருக்கு. எம்பெருமானார் உகந்த பாட்டு 2 பாசுரங்கள். ஒண்ணு கடைத்தெலுங்கத்தின், அன்றைக்கே சொன்னேன், கடைத்தெலுங்கத்தின் நற்செல்வன் தங்காய்னு சொல்லக்கூடியது. கைங்கரிய ஸ்ரீமான் அவன், அதான் கைங்கரியம்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சுவாமி ராமானுஜன். அதே போல 2வது பாசுரமா இருக்கக்கூடியது இந்த முந்து மந்த கழித்தம்னு சொல்லக்கூடியது காட்டிக்கார்கள். ஒரு 5 நிமிஷம் அடுத்த பாசுரத்தினுடைய இதை மட்டும் ஆரம்பிச்சுடுறேன், ஒரு அவதாரிக்கு மட்டும். ஏன்னா 8:15 ஒரு 8:20 வரைக்கும் சொல்லி முடிச்சிடும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி ஒத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் வைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவ மன்ன தகவேலோர் எம்பாவாய். கீழே உந்துமந்தகளை தன் பாசுரத்திலே நப்பினை பிராட்டியை உணர்த்தினார்கள். சிந்தாமரை கையால் சீரார் வளைவெளிப்ப வந்து தரவாய்னு வேண்டினார்களே. உடனே நப்பினை பிராட்டி என்ன நினைச்சாலா, சரி இவ்வளவு காலமா நம்மளை எழுப்புகிறார்கள், அதனால போய் கதவை திறப்போம்னு புறப்பட ஆரம்பித்தாலும். அதை பார்த்தான் கண்ணனை பெருமான் என்ன பண்ணான், முதல்ல வந்து நம்மளதானே வந்து பற்றினான். அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் அம்பரமே தண்ணீரை பாசம் நம்மளதானே வந்து எழுப்பினார்கள் இவர்கள், நம்மை பற்றினவர்கள் இவர்கள், அதனால என்னுடைய அடியார்கள் தான் இவர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே என்னை அபிமானிக்க வேண்டாமோ, நான் அபிமானிக்க வேண்டாமோ. எம்பெருமானதான் அடியனம் பையல் என்னால் அம்மவோ கொடியவாரே. பன்றிப்படியாளத்திலே அடியனம் பையன், நான் என்னமோ ஏதோ பண்ணியிருக்கேன், எதோ இருக்கட்டும், அடியன் என்ன பெரிய அருள்லாம் ஒண்ணு முடியாது, நம்முடைய பையன் இவன் சொன்னா போதும். அடியன்னம் பையல் என்னால் அம்மவோ கொடியவாரே. அதே போல இவர்களை என்ன நினைக்கிறான், நம்முடையவள் அபிமானிக்கிறாங்க. எம்பெருமான் நம்ம தானே வந்து இது பண்ணோம், நம்முடையவரா இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கெல்லாம் அப்பின்னை பிராட்டி அனுகிரகம் செய்யறதுக்கு முன்னாடி நாமே பண்ணணும்னு தெரிவிட்டோம். அதனால இவளை நோக்கி கடை தருவான்னு சொன்ன உடனே என்ன பண்றார், இந்த ஆட்சிகளுக்கெல்லாம் நாமே முற்பட்டு ஒரு காரியம் செய்ய வேணும், அதனால விளையக்கூடிய பெருமையை நாமே அடைய வேணும் என்று எம்பெருமான் நினைத்தானோ. உடனே என்ன பண்ண, நப்பின்ன பிராட்டியை குண்டு கட்டா தூக்கி என்ன பண்ணா, அந்த வந்து அந்த சைனத்துல அப்படியே வந்து இது பண்ணிட்டு அப்படியே படுக்கையில அவளை கிடத்தி விட்டான், அவளை அணைத்து கொண்டு கிடந்தான்னு சொல்லக்கூடியது. ஆனால் என்ன, நப்பின்ன பிராட்டிய ஸ்பர்ஷத்தால் என்ன பண்ணா, தானும் பயங்கர தானா வந்து கதவு திறந்தானா 2 பேரும் ஒருத்தருக்கு வந்து அடைத்துக் கொண்டு கிடந்தார்கள் தவிர வாய்த்த ஆட்சியருடைய காரியத்தை மறந்து கிடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால என்ன ஆகுது, இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் பார்க்கிறார், கண்ணன பெருமான வந்து இது பண்ணா, குத்து விளக்கரிய நப்பின்ன பிராட்டி இது பண்றான், குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி ஒத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். கண்ணனவராய் எழுப்புறாங்க. கண்ணனவாய் எழுப்பக்கூடிய காலத்தை அவன் இது பண்ணல. வித்தடங்கண்ணினாய் நீ என்மனாளனை. உடனே நப்பின்ன பிராட்டி இது பண்ணுவான், கண்ணன் எழுந்து வரான்னு நினைச்சவாங்கன்னா கண்ணனை வந்து என்ன பண்றான், அவனை எழுந்து விடாத என்ன பண்றான், இந்த நப்பின்ன பிராட்டி அவனை கட்டி கொள்றான். அதனால என்ன பண்றான், 2 பேரும் ஒருத்தர் விடாது இருக்காங்க. வைத்தடங் கண்ணினாய் நீ என்மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான். அவனை எழுப்ப விடாது இருக்கேன். தத்துவமன்ன தகவேலோர் எம்பெருமான் தகவேலோர் எம்பாவாய். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இவர்கள் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னா மாறி மாறி 2 பேரும் பெருமாள் ஆகட்டும் பிராட்டி ஆகட்டும் ஆசிரியர்களுக்கு அடியவர்களுக்கு எல்லாம் மாறி மாறி அருள் புரிய வேணும்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பரிந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இதுல அந்த மிதுனத்துலதான் அந்த எம்பெருமானையும் பிராட்டியும் பற்றுவது ரொம்ப உச்சிதம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த மிதுனத்திலே பற்றாது தனியா பெரியவான பற்றணும்னு நினைச்சானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், சூர்பனுக்கு நடந்த கதி தான் நடக்கும். தனியா பிராட்டியை பற்றணும்னு ஒருத்தர் நினைச்சானே, ஆனால் ராவனுக்கு நடந்த கதி தான் நடக்கும்னு சொல்லக்கூடியதா இருக்கு. குத்து விளக்கெரிய அவள் இருக்கக்கூடிய அந்த படுத்துக் கொண்டு கூட சன்னிவாசம் எப்படி இருக்குன்னா, அந்த விளக்குகள்லாம் நல்லா பளிச்சுன்னு எரியும், நல்லா பளிச்சுன்னு அங்க படுத்துட்டு இருக்கான். அவள்லாம் சொல்றாங்க, இப்படி குத்து விளக்கு எரியும்படி நீ படுத்து கொண்டா, வெளிச்சத்துல நீ படுத்துக்க. நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம், நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்னா, ஒரு பொழுது விடிஞ்சா இப்போ பொழுது விடியாது பொழுது எப்படி விடியறதே நாங்க வந்து அஞ்சு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கன் என்னை வைத்திடும். ராத்திரியோட ராத்திரி நந்தகோபால் வீட்டுல கொண்டு போய் விட்டுருணும். ஏன் கார்த்தால பார்த்தா எல்லாம் வந்து கோபாலர்கள்லாம் நம்ம இடத்தை விரோதம் செய்வார்களே. நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கன் என்னை வைத்திடும். பொழுது விடிஞ்சதுன்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால பொழுது போறதுக்குன்னா எங்களை இருளை தேட வேண்டாம். நீ எப்படி இருக்க, நீ வந்து வெளிச்சத்திலே படுது. குத்து விளக்கெரிய சுற்றும் விளக்கெரியன்னு சொன்னாலும் அது போல எப்படி இருக்காங்க, விளக்கின் வெளியிலே கிடக்கக்கூடியவராயிருக்கும்.
அதனால என்ன தெரியுது, விளக்கு இருந்ததுன்னா என்ன இருக்கும், அது வெளிச்சமானது பளிச்சுன்னு தெரியும். அது வெளிச்சம் இருக்கக்கூடிய காலத்திலே கண்ணன் பெருமானின் முகத்தை நன்று கண்டு பருகக்கூடியதா இருக்கிறது. அதனால நினைக்கிறான், விளக்கரிய கண்ணன் பக்கத்துல இருக்கான், நன்னா விளக்கு பிரகாசமா இருந்துட்டு கண்ணனுடைய திருமுக மண்டலம் நன்னா சேவையா இருந்து எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணுங்க. என்ன அன்பு நோத்தால் கொடு குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். இந்த கட்டிலானது எப்படி கோட்டுக்கால் கட்டில்னு தெரிவிக்கிறான். அது எப்படி நான் கோட்டுன்னா யானைன்னு ஒண்ணு சொல்றா, வந்து எருதுன்னு ஒண்ணு சொல்றான். என்ன பண்றானா, அந்த கட்டிலுடைய கால்கள் எப்படி இருக்குன்னா, இவன் வீரபத்னியா, நப்பின்னை பிராட்டி வீரபத்னி, கண்ணனுடைய மனைவி ஆச்சு, வீரபத்னியா இருக்கு. அதான் என்ன பண்றான், அந்த கோட்டுக்கால் கட்டிலுக்கு கால்கள்லாம் எதை வச்சு பண்ணதுன்னா 7 அசுராவேசம் பொருந்திய எருதுகளை எல்லாம் அடக்கினானே. நப்பின்னை பிராட்டிக்கு என்ன பண்ணான்னா, அந்த காலத்து கும்பன்னு சொல்லக்கூடியவன் ஒரு கன்னியாசுல்கம் இவளை மணந்து கொள்ள வேணும்னா 7 அசுராவேசம் பொருந்திய எருதுகளை வந்து அந்த எருதுகளை அடக்கினால்தான் நப்பின்னை பிராட்டியை திருமணம் புரிந்து கொள்ள முடியும்னு ஒரு கன்னியாசுல்கம் வச்சானாம். அதனால என்ன பண்ணார், கண்ணன பெருமான் அந்த 7 எருதுகளையும் அடக்கினான். அடகின்னு என்ன பண்ணா, அதனுடைய கொம்புகள் எல்லாம் பறித்து வந்தான். அதை கொண்டு என்ன பண்ணான்னா, அந்த கட்டிலுடைய கால்களை எல்லாம் சமைத்தான். கோட்டுக்கால் கட்டில் மேல். மற்றொரு விஷயம் தெரிவிக்கிறார்கள். குவலையாபிடம்ன்ற யானையை கொல்ல போனானே கொன்னானே கண்ணன் பெருமான். அப்ப என்ன பண்ணான், அந்த யானையை கொல்லக்கூடிய காலத்திலே அதனுடைய தந்தத்தை வந்து ஒரு சேத்துல இருக்கக்கூடிய ஒரு கொடியை பிடிக்கிறது போல பிடிக்க எடுத்தான். அதாலேயே அடிச்சு அந்த யானையை முடித்தான். குவலையாபிடம்ன்ற யானையை முடித்தான். அந்த தந்தம் இருந்தது இல்லையா, அந்த தந்தத்தை கொண்டு வந்தானா அந்த கட்டிலுக்கு கால் சமைத்தான். அதனாலே சொல்லக்கூடிய குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் வெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி. வெத்தன்ன பஞ்ச சயனம்ன்றான். பஞ்சசயனம்னா எப்படி, சயனம்னு சொல்லக்கூடியது இந்த கட்டில மேல இருக்கக்கூடிய படுக்கையினுடைய வளப்பை தெரிவிக்கக்கூடியது. அது எப்படி இருக்குன்னா, பஞ்சசயனம் 5 விஷயங்கள் அதுல இருக்குமா. அந்த படுக்கையில அழகு இருக்குமா, குளிர்த்தி இருக்குமா, மென்மை, பரிமளம், வெண்மைன்னு 5 குணங்கள் பொருந்தியதாக இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். அதான் சிறந்த சயனத்துக்கு லட்சணம்னு தெரிவிக்கக்கூடியது. இந்த அப்படி 5 குணங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா, அது மேல சொல்றாங்க மெத்தன்ன பஞ்ச, அந்த பஞ்சசயனம் சொல்றாங்க. 5லே சொல்றது ஒரு மென்மைன்னு ஒரு சொல்றாங்க. அது மேல மெத்தன்ன பஞ்ச சயனம். அது எப்படிப்பட்டதா இருக்கு, அது மெத்தன்னு சொல்லக்கூடியது. அது வந்து என்ன பண்ணுறது, தனியா கூறியதுக்கான மற்ற குணங்களை காட்டிலும் மேன்மை பெற்ற குணங்களா இருக்கு. ஆள வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்தத்திலே எபெருமானுடைய குணங்களை எல்லாம் பட்டியல் எடுக்கிறார். வசீவதான்யோ குணவான் ருஜு சுஜிஹி. நடுவில் குணவான் ஒரு குணத்தை போட்டான். குணத்தை எல்லாம் சொல்லக்கூடிய காலத்திலே அவன் சீலம் இருந்தவன், வந்து சௌசீலம் இருந்தவன், எளிமையானவன், மேன்மை மிகுந்தவன் சொல்லக்கூடிய காலத்திலே குணவான் ஒரு சப்தத்தை போட்டான். குணவான்னு சொல்லக்கூடியது ஒரு பொதுப்படையான குணங்களை சொல்லக்கூடியது. எவனவத்தவன் குணவான்னு அர்த்தம் என்னன்னா, யார் ஒருவன் குணங்கள் பொருந்தியவனோ அவனுக்கு குணவான்னு பேர். நற்குணங்கள் பொருந்தியவனும் குணவான்னு பேர். எவனிடத்து ஐஸ்வர்யம் இருக்கோ அவனுக்கு தனவான்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல குணவான்னு சொல்றாரு. இவர் எந்த குணத்தை சொல்லுகிறார்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காலத்துல எம்பெருமானுடைய சீரகுணத்தை தெரிவிக்கக்கூடியதாக. எம்பெருமான் குறையற கலக்கக்கூடியவனாக இருக்கணும். சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். யுகனோட தோழமை கொண்டானே, சுக்ரீவனோட தோழமை கொண்டானே, விபீஷனோட தோழமை கொண்டா அவனுடைய சீலகுணத்தை சொல்வதை போல இருக்கு. அந்த குணவான சப்தத்தாலே சீலகுணத்தை தெரிவிக்கிறதுன்னு காட்டக்கூடியது. அதே போல இந்த இடத்துல என்ன பண்றாரு, மென்மைன்னு சொல்லக்கூடியது. அதையெல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த மென்மை அந்த பஞ்சசயனத்திலே ஒரு குணமா இருந்தாலும் அந்த மென்மைன்னு சொல்லக்கூடிய தனிப்பட சொல்ல வேண்டிய அந்த மென்மையானது அப்பேற்பட்ட குணமாக விளங்குகிறதுன்னு காட்டுகிறார்கள். மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி ஒத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். அந்த நப்பின பிராட்டியுடைய குடலினுடைய சீர்மையை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறதுங்க. எப்படி இருக்காங்க, கொத்தலர் அலரா இருக்கும் புஷ்பங்கள், அப்படியே மொக்கு மொக்குகளா இருக்குது. கொத்தலர் கொத்து கொத்தா அலராத புஷ்பங்களா இருக்கக்கூடிய மொக்குகளா இருக்க புஷ்பங்களை நப்பின பிராட்டி என்ன பண்றாங்க, தன் குடலிலே சூடினா என்ன பண்ணா, சாதாரண என்ன ஒரு நிலத்துல ஒரு செடியில இருக்கக்கூடிய புஷ்பமானது மொக்கா இருக்கு. அது அப்படியே அந்த செடியிலே இருந்தாலும் என்ன ஆகும், அது நல்லா வளர்ந்து விகசிக்கும். அதை போல அதை பறித்து இருந்தாலும், அந்த மொக்கை பறித்து இருந்தாலும் நப்பின்ன பிராட்டினுடைய குடலிலே சூடினாலும் அது தன் நிலத்திலே கிடப்பதை போல கிடந்து விகசிக்கக்கூடியதா இருக்கிற அந்த புஷ்பங்கள் எல்லாம் காட்டக்கூடிய அப்படிப்பட்ட கூந்தலை உடையவள். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அப்படிப்பட்ட நப்பின்னை இருக்காள். அந்த நப்பின்னையுடைய திருமலை தடங்கள்ல எம்பெருமானானவன் சயனித்துக் கொண்டிருக்கிறான் காட்டுகிறான். அதனால என்ன அர்த்தம், இந்த நப்பின்னையோட அந்த சகாசத்திலே அந்த அணைப்பினாலே அவனுடைய மலர் மார்பா, அவன் மார்பானது விரிகிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். இதை கொண்டுதான் இந்த பாசுரத்தை கொண்டுதான் முதல்ல வந்து தனிய நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் புல்லோத்ய கிருஷ்ணம். நீளாதுங்க ஸ்தனகிரி தடின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன, நீலாவன்னு சொல்லக்கூடிய நீலாதேவியினுடைய திருமார்பிலே வந்து அனைத்து குடைக்குழலாக இருக்கக்கூடியவன், உறங்கி கொண்டிருக்கக்கூடியவன் அர்த்தம். அப்ப காட்டுறா, இதை கொண்டுதான் வந்து பராசரப்பட்ட இந்த பாசுரத்தை தான் அடியாக கொண்டு அந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றினான் பார்க்கிறோம்.
அப்ப என்ன ஆகுது, அந்த பெண்ண பிராட்டியோட திருவிழா தடங்களை சயனித்துக் கொண்டிருக்கலாம், அப்படியே வந்து மார்பானது அப்படியே மலர்ந்து போடுதுன்னா எபெருமானுக்கு அந்த மாதிரி மலரலாமா? எபெருமான சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொல்றோம்? சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சகஸ்நாமம் சொல்றோம். சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. சதைக ரூபா ஏக ரூபமாய், அவனுடைய ரூபத்துல எந்த விதமான விகாரங்களும் கிடையாது. மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது. பெருமானுடைய திருமேனியானது எப்படி இருக்கும்? அது மலர்றது குவியறது, அதுக்கு சங்கோச்சம் விகாசம் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரே ரூபமா இருக்கக்கூடியவன் அவனை சொல்லக்கூடிய காலத்திலே மலர் மார்பான்னு சொன்னா அவன் மார்பு மலர்ந்ததுன்னு சொன்னா எதனால மலர்ந்தது? அப்படின்னுடைய கலவியாலே மலர்ந்ததுன்னு தெரிவிக்கக்கூடியது. அப்போ அது ஒரு தோஷம் இல்லையா? எபெருமானுக்கு ஒரு விகாரம் இருக்குன்னா தோஷம் இல்லையா? நமக்கெல்லாம் அது மாதிரி இருந்ததுன்னா தோஷம். நமக்கு ஒரு விகாரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்லை. அப்படி பார்த்தோம்னா அதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய விகாரங்கள்லாம், நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய கர்மமணியாக வரக்கூடியதா இருக்கிறது. ஆனால் எபெருமானுக்கு அப்படி வருதான்னா இல்லை இல்லை. அடியவர்களுடைய சகாசத்தினாலே அபிமத ஜனங்களை லாபத்தினால் என்ன பண்றான்? அபின பிராட்டியை அடைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லை, வெளியில 10 லட்சம் கோடி பெண்களை அவருக்கு அடைய போகிறான். அந்த அந்த அபிமதமாய் தன்னிடத்திலே வந்து ஊக்கம் கொண்டிருக்க பக்தி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை அடைய போறேன்ற அந்த சந்தோஷத்தினாலே அவனுக்கு விகாசமாக இருக்கிறது. அப்போ ஆசிரியர்களுடைய சம்ஸ்லேஷத்தாலே விகாசம் அடையக்கூடியதா இருந்ததுன்னு காட்டுகிறார்கள். அடைக்கலத்தோங்கு கமலத்தளரையன் சென்னியன்னம் உடைக்கலத்து ஒன்முன் அரணுக்கு நீக்கியை ஆழி சங்கம் படைக்கலமன் ஏந்திய புடைக்கலர்ந்தானையம்மானை என் சொல்லி புலம்புவனே. ஆழிசங்கம் படைக்கலமேந்திய வெண்ணைக்கண்ணாய் சிவன் தாம்புகளால் உடைக்கலந்தான எம்மானை என் சொல்லி புலம்புவனே. திருவிருத்தத்தில் இந்த பாசம் பராசரப்பட்டு ஒரு சமயத்துல அமர்வாழ் சேவையை இழந்து திருக்கோஷ்டியூர்ல இருக்காங்க. திருக்கோஷ்டியில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே யாரோ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சுவாமி எனக்கு வந்து திருவிருத்தம் கொஞ்சம் சந்தை சொல்லி கொடுப்பேன்னு பராசரப்பட்டு சொன்னார். பராசரப்பட்டு சொன்னாரா, இல்ல இல்ல நான் நம்பர்மாலை பிரிஞ்சு ரொம்ப சோகத்துல இருக்கேன், நான் எதுவும் சொல்லி தரதா இல்லை. என் சிஷ்யன் நஞ்சியர் இருக்கா, அவன்கிட்ட கேட்டுக்கோன்னுட்டான். நஞ்சியர் எடுத்து போய் கேட்டாராம். நஞ்சியருக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த பாசம் வருது. ஆழிசங்கம் படைக்கலமேந்திய வெண்ணை கண்ணாய் சிவன் தாம்புகளால் புடைக்கலந்தானை எம்மானை. புடைக்கலந்தானேன்னு சொன்னான். அது பிரகரணம் என்னன்னு கேட்டா, அர்த்தம் என்னன்னு கேட்டா, என்ன பண்ணா ஒரு காலத்துல வந்து எம்பெருமான வந்து எல்லாரும் வந்து தப்பு பண்ணிட்டா, வெண்ணையை துருட்டிட்டான்னு என்ன பண்றான், அவனை நைய புடைக்க வந்தார்களா எல்லாரும். அப்படி அடிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான்னா, புடைக்க அலந்தானேன்னா ஐயோ என்ன அடிக்கிறாள், ஐயோ என்ன அடிக்கிறாளே அழுதான கண்ணன் பெருமான். உடனே சொன்னார பரமசிவப்பட்டு சொன்னா, இது சரியில்லை, இந்த அர்த்தம் சரியில்லை. புடைக்க அலர்ந்தானை எம்மானை. புடைக்க அலர்ந்தான அடிக்கடிக்க அவன் முகமானது மலர்தான். அடிக்கடி நன்னா அடிக்கும். இந்த இடத்துல அடிக்காது விட்டிங்க பாருங்க, அவனே தன்னோட முதுக காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார். அப்ப என்ன அவன் காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இவருடைய பஸ்வத்தை ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எதுக்காக வந்தான்? இந்த கோபிகைகள் எல்லாம் வந்து அவருடைய ஸ்பர்ஷம் நம்ம மேல பட வேணும்னு அப்படித்தானே வந்தான். நம்மாழ்வார் பாடுறார், ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உள்ள வெண்ணை ஈதன்னம். நம்மாழ்வாருக்கு எதை பார்த்தாலும் தெரியும். எதை பார்த்தாலும் என்ன சொல்றான்? எம்பெருமானோடது. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது வெண்ணும். கீழே அப்படி மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுத்து காட்டாதான் நம்மாழ்வார் காட்டுற. மண்ணை இருந்து துழாவி பராங்குச நாயகனுடைய அம்மா சொல்றா, என் பண்ணாலும் எப்படி இருக்கா தெரியுமா? மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது வெண்ணும். வாமனன் அளந்த மண் எடுத்துன்றான். இன்னைக்கோ வாமனன் அவதாரம் தான் நடந்தது. ஆழ்வாருக்கு இன்னைக்கே நடந்து போகுது. அதே போலதான் ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணெய். வெண்ணையை பாக்குறான். சாதாரணமா யாரோ கையில எடுத்துன்னு போற வெண்ணெய். அண்ணன் பெருமான் திரேதாயுகத்துல முடிஞ்சு போச்சு. கலியுகத்துல வந்து துவாபர யுகத்துல முடிஞ்சு போச்சு. கலியுகத்துல வந்திருக்காங்க. கலியுகத்துல பிறந்தவளா இருக்கக்கூடியவள் இந்த பராங்குச நாயகி என்ன சொன்னான்? ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணெய் இதென்னும். ஆய்ச்சியர் எல்லாம் கையில எடுத்துன்னு போறாளே வெண்ணெய். இடையர்கள் எடுத்து போன வெண்ணெய் தான் கண்ணன் சாப்பிட்ட வெண்ணெய் இதுன்னா. கண்ணன் சாப்பிட்ட வெண்ணையா இது அப்படின்னு கேட்க நம்மள வியாக்கியானம் எழுதுறாங்க. இது இந்த வெண்ணையானது பிராமணச்சிகள் ஸ்பர்ஷம் பட்ட வெண்ணெய் என்று. பிராமண பெண்கள்லாம் தொட்ட வெண்ணெய் இல்லை, ஆய்ச்சிகள் உண்ட வெண்ணெய். அதனாலதான் கண்ணன் பெருமானுக்கு ரொம்ப அது மேல ஊற்றமா. ஆய்ச்சியர் வெண்ணெய் உண்டா என்று புடைக்கலம். அது போல இந்த இடத்துல என்னன்னா, இந்த ஸ்பர்ஷத்தை விரும்பக்கூடியவனாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ அபிமத ஜனங்களுடைய லாபம். அந்த அடியவர்கள்லாம் அவனை அடிக்கிறார்கள், கட்டுகிறார்கள். என்ன நினைக்கிறான்னா, அப்படி நம்மை நாம் எளிமையாக்கி கொடுத்தோமேன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அதான் என்ன பண்றது, அவன் வந்து விகாசம் அடைகிறது. வைத்து கிடந்த மலர்மார்பாய் திறவாய். இந்த இடத்துல நீங்க நிறுத்துறேன். மலர்மார்பா வாய் திறவாய் சொல்றோம். மேல என்ன பண்றான்னு அதை பார்ப்போம். மலர்மார்பா வாய் திறந்தவன் வாய் திறவாய் அவனை எழுப்புறான். அதுக்கப்புறம் மைத்தடங்கண்ணினாய் நீர்மலான்னு எத்தனை போதும் தொழில ஒட்டாய்கான்னு பிராட்டியை எழுப்ப போகிறார்கள். இந்த பிராட்டியை வந்து எழுப்பக்கூடிய காலத்துல அவள் எப்படி எழுந்து வருகிறாள், 2 பரவா சேர்ந்து இவர்களுக்கு எப்படி அருள் புரிய போகிறார்கள் மேல அடுத்த பாசனத்துல நாளைக்கு பார்ப்போம்.
நாளைக்கு 7 மணிக்கே வச்சுட்டு ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாரும் யாருக்கும் சௌகரியம் இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு 7 மணிக்கு ஆரம்பிக்க முடியல, வேற ஏதோ இதெல்லாம் வந்து கொடுத்து, அதனால நாளைக்கு 7 மணிக்கு ஆரம்பிக்கும், 8:30 மணி வரைக்கும் சொல்லி அப்படி முடிச்சு இந்த பாசுர அனுசந்தானத்தோடு இந்த அனுபவத்தை தலை கட்டுவோம். 33 அமரர்க்கு முன் சென்று கபம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திறனுடையாய் யதார்த்த வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென் முலை செவ்வாய் சிறுமருங்குல் அப்பின்னனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் பல்லுண்மனாடனை இப்போதே அம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதృ முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்கவாசிரே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜா மாதృ முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.